அதுக்காக இன்னைக்கு அப்படிதான் படிக்கணும். நீரைகனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொருதிகள் முய அத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடவினை முற்படுகிரிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கொண்டு கொளித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஒளிமணி திருவாடூரர் திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய வல்ல வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து காஞ்சி புராணத்தில் இன்று ரேணுகேஸ்வர படலம் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாளர்களும் கூட்டியுள்ளது. எப்பயுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்லும். அதன் அடிப்படையில் என்று எத்தை கொண்டு எத்தகைய ஏழை அமனோடு இசைவித்து என கொத்தைக்கு மூங்கர் வழிகாட்டு வித்து என்னை கோகு செய்தாய் முத்தில் திரளும் பளிங்கினில் சோதியும் பொய் பவள தொத்தினை ஏய்க்கும்படியாய் பொழில் கச்சியகமணி என்று மிக அற்புதமாக ஒரு அப்பசாமிகள் கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பெருமானே நீ அமனோடு அடியனை நீ சேர்த்து வைத்த காரணம்தான் என்ன? ஏன் என்னை அவர்களோடு சேர்த்து வைத்தாய்? கொத்தைக்கு மூங்கர் வழிகாட்டுவது, ஒரு ஊமை போய் குருடருக்கு போய் வழிகாட்டினா எப்படி இருக்கும்? அதுபோல எனக்கு நீ என்ன பண்ணிட்ட, ஒரு அவனோடு என்னை கூட்டி வைத்தாய். பெருமானே, இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அதுக்கு அருளும் நீ காட்டினாய். அதோடு சேர்ந்து என்ன செஞ்சாரு சுவாமி? அவரோடு சேர்த்து வைத்தாலும் கூட கடைசி என்ன செஞ்சாரு? ஆட்கொண்டார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி எனக்கு நாம் செய்த வினைப்பயன் காரணமாக அங்கங்கே போய் திரிவோம். கொஞ்ச நாளைக்கு நம்ம வினைப்பயன் அந்த அளவுக்கு இருக்கும். திடீர்னு கெட்டவங்க கூட போய் சேர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். போனாலும் கூட நம்ம நிலையில இருந்து நம்ம கரெக்டா இருக்கும். யார் கூட போய் சேர்ந்தாலும் நம்ம நிலையில கரெக்டா இருக்கும். ஆனா நல்லவன் ஒரு 10 கெட்டவன் கூட சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன ஆயிடுவான்? கண்டிப்பா கெட்டவன் ஆயிடும். இப்ப ஒரு பழக்கூடையில ஒரு பழம் அழுகுன பழத்துல ஒரு பழத்தை நீ நல்ல பழத்தை வச்சு பாருங்க, அது சேர்ந்து அழிக்கும். அது மாதிரி நாம் சேர்கின்ற சேர்க்கையை பொறுத்துதான் எல்லாமே இருக்கின்றது. அதனாலதான் நம்ம சைவத்துல அடியார்களோடு கூடுங்கள் சேருங்கள் என்று பாட்டுக்கு மாணிக்கவாசர் சொல்றாரு. அடியவரோடு கூட்டிய அதிசயம் கண்டாவே, அடியவரோடு கூட்டிய அதிசயம் கண்டாவே. இந்த அடியவரோடு கூடினதுனால எப்படி தினசரி திருவாசகம் முற்றுவதில் எழுதுறீங்களா? அடுத்ததுக்கு ரெடியா இருக்கு. அது இப்பயே சொல்லிட்டு நீங்க இப்பயே நிறைய எழுத ஆரம்பிச்சிருவாங்க. கணக்கு அடுத்தது சரி அது இந்த எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். சரி இப்பதான் எல்லாம் அந்த 2 வருஷத்துக்குள்ள அடுத்த இதுக்குரியது இவங்க எழுதி முடிச்சிருவாங்க. போயிட்டு அது சரி. அப்படி அடியர்களோடு இணங்கினால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி நல்ல சுவாமியை பத்தி நல்ல வார்த்தைகள் எல்லாம் கேட்க முடியும், அவருடைய புகழை கேட்க முடியும், அவருடைய திருக்கோயிலுக்கு வர முடியும்.
இது எல்லாமே அடியார்களோடு கூடினால்தான் செய்ய முடியுமே தவிர மற்றவர்களோடு சேர்ந்தால் நமக்கு அந்த நிலை நமக்கு கிடைக்காது. அப்படி எத்தை கொண்டு எத்தகைய ஏழை அவனோடு, அவங்களாம் ஏழை அவனோடு. அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, சாதாரண ஆள் கிடையாது. வடிகிற கஞ்சியை தான் குடிப்பாங்க. அதுவும் தட்டுல வச்சு குடிக்க மாட்டாங்க. அம்மனர்கள்லாம் கையில ஏந்தி தான் குடிப்பாங்க. அது மாதிரி சுடுற பாறையில அப்படி மல்லாக்க படுத்து கிடப்பாங்க. அவங்களுடைய நிலை, அமனர்களோட நிலை அது அந்த அளவுக்கு ரொம்ப இது பார்ப்பாங்க. அதே மாதிரி பல்லு விளக்க மாட்டாங்க. பல்ல விளக்குனா ஈறு அது இறந்துரும் சொல்லிட்டு கொல்லாமை நெறி அவங்களுக்கு வந்து. அப்படி இருந்தும் கூட, கொல்லாமை நெறியில இருந்தும் கூட அப்பர் சுவாமிகள் என்ன பண்ணாங்க, கல்லை கட்டி கடல்ல விட்டாங்க. கொல்லாமை நெறியில உள்ளவங்க என்ன செய்யும், கொல்லக்கூடாதுல எந்த உயிரையும். அப்பர் சுவாமிகளை கல்லை கட்டி தூக்கியாங்க. என்ன காரணம்னா, சேராதவரோட சேர்க்கை தான் காரணம். அரசர்கள்ட்ட இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி அப்பர் சுவாமிகள் என்ன பண்ணாங்க, கல்லை கட்டி கடல்ல விட வைத்தார்கள் அமணர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அரசர்கிட்ட கூன்பாண்டிய மன்னரிடம் இல்லாத பொருளாத சொல்லி இவங்க என்னென்ன மந்திரமோ சொல்லி பார்ப்பாங்க. மரம் தீய எரியாது. உடனே இவங்க என்ன வேணுக்குன்னே தீய வச்சுட்டு, நாங்க இங்க மந்திரத்தினால தீய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கூன்பாண்டிய மன்னரிடம் சொல்லுவார்கள். அதுக்குரிய தண்டனையும் அவங்க அனுப்பிச்சாங்க. 8000 சமணர்களும் நினைச்சாங்க கழுகு மரம் வினை விதைத்தவன் வினை ஆறு. அதே மாதிரி இந்த அமணர்கள் எல்லாம் அந்த கொல்லாமை நெறியில் இருந்தார்கள். அந்த நெறியை பார்த்துதான் அவர் அந்த மதத்துக்கே போய் சேர்ந்தாரு நம்ம அப்பர் சுவாமி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இந்த மதத்துல போய் சேர்ந்துட்டோமே, சிவபெருமான வழிபாடு பண்ண வந்ததுக்கு அப்புறம் அவன் கொடுத்த உணவை 35 வருஷமா சாப்பிட்டோமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, இந்த உடம்பினை தூய்மை செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் மூவிலையும் சூலமும் இடவும் சூலமும் என்மையில் பொறித்து வை, பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பம் செய்தார். உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, இரவோடு இரவாக பூதகணங்களை அனுப்பி இடவும் சூலமும் பொறித்து. அப்புறம் என்ன கேட்டாரு, திருவடியை சூட்ட வேண்டும் கேட்டாரு. அதுக்கும் சிவபெருமான் என்ன பண்ணாரு, நல்லூருக்கு யாரு சாக்கா தட்டுறோம் தட்டுங்க நம்ம வைக்கிறோம். நம்ம எத்தனை நாள் கறி முட்டை சாப்பிட்டுப்பீங்கல்ல, அதை தூய்மை செய்யணும்ல அந்த உடம்ப. அதுக்கு அப்படி சில பேர் பொறிக்கணுங்காங்க, சில பேர் பொறிக்க வேண்டாங்க. எல்லாம் சிவன் சேர்ந்து நமக்கு என்ன நூல்கள் என்ன சொல்லப்படுதோ அதுபடி நம்ம கடைபிடிக்கணும். அப்படி அவரு இதுக்காக தான் பொறிச்சார். நம்ம அப்பர் சுவாமியில இருந்து அவன் கொடுத்த அந்த உணவை நம்ம சாப்பிட்டுட்டோமே, அது ரத்தத்துல பாஞ்சிரும்ல, அதை வந்து தூய்மை செய்யறதுக்கு சுவாமி இடமும் சோளவும் போயிட்டார். அது தூய்மை. அதே மாதிரி இது வரைக்கும் நாம கறி முட்டை எல்லாம் சாப்பிட்டு போங்களா, அதை தூய்மை செய்யணுமா வேண்டாமா, அதுக்கு தான் இடமும் சோளமும் என்மேல் பொறித்துவை அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு நம்ம பொறிச்சாச்சு. சரி, அப்படி கொத்தை மூங்கள் வழிகாட்டு வித்து என்னை கோகு செய்தார். அவங்க ஊமை வந்து குருடனுக்கு வழிகாட்டினது போல நான் அந்த மதத்துல போய் நான் என்ன செஞ்சுட்டேன், போய் சேர்ந்துட்டேன். ஆனால் பெருமாள் என்ன செஞ்சாரு, என்னை விடலை. அங்கிருந்து நேரா ஒரு சூளை நோயை கொடுத்து என்னை இங்கே கொண்டு வந்து. அவர் எப்படிப்பட்டவனாரு, முத்தில் திரளும் பளிங்கினில் சோதியும். சாமி எப்படிப்பட்டவன்னா, அந்த பளிங்கில வெண்மையா இருக்கும் பளிங்கு. அது போல சாமி நெற்றியில திருநீர் அப்படி வெண்மையா இருக்கான் பளிங்கு போல. சாமி எப்படி இருக்காருன்னா பவள சோதியா இருக்காராம். பவளம் எப்படி இருக்கும், செக்கச்சேன்னு. சாமி எப்படிப்பட்டவனா செக்கச்சேன்னு இருப்பான். ஒரு சொற்பொழிவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சாமி அப்படி ஒரு சிவப்புங்க அப்படின்னு. ஒருத்தர் இருந்துச்சு, அப்படி நான் கிள்ளுனா ரத்தம் வருமா ஒருத்தர் கேள்வி கேட்காரு. நான் அடியே சொன்னேன், நம்மள மாதிரி உடம்பு சிவபெருமானுக்கு கிடையாது, நமக்கு தான் ரத்தம் வரும், சாமிக்கெல்லாம் ரத்தம்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லாமாக உள்ளவர். ஆனா நினைச்சா வேற உடம்பு எடுத்துட்டு வந்துடுவார் சாமி. அவர் நினைத்த நேரத்துல நினைத்த உருவம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் உண்டு. மற்ற தெய்வங்களுக்கு கூட கிடையாது. மற்ற தெய்வங்கள் கூட சிவபெருமான தியானித்தால் ஒழிய அவங்களுக்கு அந்த வேற்று உடம்பெல்லாம் வராது. எந்த ஒரு சாமியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மாரியம்மனை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க எப்படி சாமி ஆனாங்க அப்படிங்கிறத கதை தான் இன்னைக்கு. அப்படி முத்தில் திரளும் பளிங்கிலில் சோதியும் போய் பவள கொத்தினை ஏய்க்கும்படியாய் அந்த சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய கட்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய பெருமானே, நீ எப்படி இருக்கின்றாய், அந்த பவள சோதியாய் ஜோதி மயமாக இருக்கின்ற பெருமானே, என்னை அவனரோடு கூட்டி வைத்து பின் என்ன செய்தாய், என்னை மறுபடியும் இந்த சைவ சமயத்திற்குள் ஈடுபடுத்தினாயே, அதை நான் என்னவென்று சொல்வது என்று
இந்த பாடலில் மிக அற்புதமாக சொல்கின்றார் நமது அப்பர் சுவாமி. நிறைய இந்த பாட்டுல ஒவ்வொரு பாடலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சிவபெருமான் அறிவித்தால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு பொருளையும் அறிய முடியாது. சாமி தான் அறிவிக்கணும். இப்ப அது மாதிரி எந்த ஒரு பொருளையும் காட்டணும்னாலும் யாரு காட்டணும்? சிவபெருமான் தான் காட்டணும். ஆட்டுவித்தாளார் ஒருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தாளார் ஒருவர் அடங்காதாரே. ஒருத்தன் ரொம்ப ஆடுறான்னு வச்சுக்கோங்க, அதை அடக்கக்கூடிய வயமை சிவபெருமான் ஒருத்தருக்கும். என்ன ஆட்டம் போடுறான் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஆட்டத்தை நிப்பாட்டா யாரு முடியும்? சிவபெருமானால தான் முடியும். நம்மளாம் போய் யார் ஆட்டத்தையும் நிப்பாட்ட முடியாது. முடிச்சு போட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்க? அதுவும் அவன் ஆடுற ஆட்டம்னா எப்ப தெரியும் அப்படின்னா, அவன் டெட் பாடி ஆவான் பாருங்க, அவனுக்கு முன்னாடி ஆடிட்டு போவாங்க. நீ இப்படி எல்லாம் ஆடுறா அப்படின்னு என்ன செய்வாங்க, அவனுக்கு முன்னாடி அந்த இதை பொட்டு அடிச்சுட்டு போறாங்கல்ல, நீ இப்படித்தானே ஆடுன, உனக்கு முன்னாடி ஆடுறேன்னு சொல்லிட்டே கொண்டு போவாங்க. இப்படிதான் மனிதனுடைய நிலை அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையை அதுக்குரிய நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சோம். பேரிட்டு பிணம் என பேர். முதல்ல பேர் வச்சதுக்கு அப்புறம் பேர் நீங்க என்ன ஆயிரும், பிணம் என பேரா மாறிடும். கடைசி காலத்துல நம்ம பேர் நிலைச்சிருக்குமா? அடுத்த நிமிஷமே போயிடும். உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் பேரு, உடம்பு போயிடுச்சுன்னா பேர் போயிடும். அடுத்த நிமிஷமே பிணத்தை எப்பங்க தூக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? ராமசாமி எப்பங்க தூக்க போறீங்க அப்படிதான் கேட்பாங்க. உனத்தை எப்ப தூக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்படிதான். அப்ப பேரை நீக்கி பிணம் என பெயரிட்டு சுந்தரம் சாமியில் அற்புதமா சொல்றாரு. இப்படி உயர் பாடை மேல்னு சொல்றாரு பாட்டுல. கடைசி பாடையில போறதுக்கு முன்னாடியே நாம செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சிடணும். எப்படியும் அடுத்து இன்னொன்னா, அடுத்து பிறப்பு வருதோ இல்லையோ அது வேற விஷயம். அந்த பிறப்பும் நல்ல பிறப்பு வரணும் வேண்டாமா? அதுக்காவது திருமண வழிபாடு பண்ணணும் வேண்டாமா? சொல்லுங்க. நல்ல வழிபாடு செஞ்சு வச்சிடணும். இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்குமோ, வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்திருமின் என்று சொல்வதற்கிறாங்க. இந்த பிறவியை நாம் மதித்து நடக்கணும். சாமி அப்படிப்பட்ட சோதி. சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று கூட சேக்கிழார் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஜோதி பிளம்பு ஜோதியும் சாமிக்கு சோதியாவும் இருப்பாரு. ஆனா சோதியே கடவுள் கிடையாது. சொற்றுணை வேதியன் சோதியும் வானவன். மற்ற மதத்தில் என்ன சொல்றாங்க? ஜோதியே கடவுள் அப்படிங்கிறாங்க. அருட்பெரும் ஜோதியே ஆண்டவர் அப்படிங்கிறாங்கல்ல. ஜோதியே கடவுள்னு சொல்லலாமா? சொல்லலாம். சோதியாவும் இருப்பாரு சாமி. இருநிலையாய் தீயாகி நீருமாகி இயமான நாம் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி அப்படின்னு அப்புறம் சாமி சொல்றாரு. அப்படி சாமி 8 அட்டமூர்த்தமாகவும் விளங்குவார். நெருப்பா இருப்பாரு, நீரா இருப்பாரு, காற்றா இருப்பாரு, கனலா இருப்பாரு. இப்படி எல்லாமாவும் இருக்கக்கூடியவர் தான் அவர். இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூரானை மறக்கணுமாமே என்று சொல்வதற்கு அவர் இன்ன தன்மை என்று நம்ம அறிவை கொண்டு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமன் அப்பர் சுவாமிகளை ஆட்கொண்ட விதம் தான் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்வார். தேவர்களுக்கே தெரியாதான் சிவபெருமான் ஆட்கொள்றது. தேவர்களாலே அறிய முடியாது. ஆட்பாளருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பார் புகில அளவில் கிளக்க வேண்டாம் அப்படின்னு சாமி போய் ரொம்ப சோதிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. விட்டு சோதிக்க வேண்டாம் எங்கள் சுடர் விட்டுள்ள நீங்கள் ஜோதியை அப்படின்னு. அது மாதிரி எந்த உயிரை எப்போ ஆட்கொள்வாருங்கிறதும் நமக்கு தெரியாது. தேவர்களாலே அறிய முடியலன்னு நம்ம எப்படி அறிய முடியும் சொல்லுங்க. அப்படி சாமி ஒருத்தர் ரொம்ப கொடூரமா இருப்பான், அவனை சிவபெருமான் திடீர்னு ஆட்கொள்வாரு. ஏன்னா சாமி இப்படி ஆட்கொண்டுட்டாரு அப்படின்லாம் கேட்கிற அளவுக்குலாம் அவனை திடீர்னு கொடியவனை கூட திடீர்னு அடியவனை மாத்திடுவாரு சாமி. சிவபெருமான் நினைச்சா முடியும். சூரபத்மன் என்ன பாடுபடுத்தினான், ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிட்டான், அடியவன். ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாம் அஞ்சி தொழுதார்கள், பயந்து போய் சூரபத்மனை தொழுதார்கள். ஆனா அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அன்பாக தொழ வச்சிட்டார் சாமி. எப்பேற்பட்ட குற்றம் செய்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னா இந்த குற்றத்தெல்லாம் பொறுத்து சிவபெருமான் என்ன செய்வாராம், அடிவார். தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றார் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்னும் ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமன் நீதியும் அன்றோ அண்ணா செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பில்லா அருள் பெற்று உய்ந்தான் அப்படின்னு கூட கந்தபுராணத்துல இந்த கச்சியப்ப சிவாச்சாரியா சொல்ற. எப்பேற்பட்ட தீயது செஞ்சதுதான் சரி, ரொம்ப கொடியது செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவன் போய் முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்றுட்டா சாமி என்ன பண்ணுவாரான், அவனை தூயவராகி மேலை தொல்கதி அடைய வைத்து
இதை நீ ஆராய்ச்சி பண்ண போறீங்களா, சூரபத்மனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆயமும் வேண்டும் கொள்ளோ, அடுத்தவன் நீதியும் என்றோ, அண்ணால் செய்த மாயையின் மகனும் என்றோ, வரம்பில்லாத அருள் பெற்று. சூரபத்மனே எங்க முருகப்பெருமான் என்ன பண்ணிட்டாரு, அடியவன் ஆகிட்டாரு, நம்மள ஆக்க மாட்டாரா அப்படின்னு. இப்படிப்பட்ட கருணாமூர்த்தி இப்பேற்பட்ட தீய செஞ்சாலும் சாமி திருக்கோயிலுக்கு வந்து அவரை பார்த்துட்டாலே போதும், நம்மளை என்ன ஆக்கிடுவாரு, தூயவராக. எது போல அப்படின்னா, பாத்தீங்களா, அத எந்த நேரத்தில் எதாவது இல்லை, இவைக்கும் பொழுதும் இராது இக்குறம்பை தான். அடுத்த நொடி என்ன நடக்கும் சொல்ல முடியாது. இந்த சாக்கடைல இருக்குல்ல, சாக்கடை எங்க போய் கலக்கும், சாக்கடைக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, எதை போய் அது முடியும், கடைசி போய் கடலை கலக்கும். சாக்கடை சாக்கடை தான் நம்ம. கடல் நீருக்கு போயாச்சுன்னா அது என்னதா மாறிடுது, புனித நீரா மாறிடுது. கடல் யாரு, சாமி. அவரோடு போய் நம்ம ஒண்டிட்டோம்னா நாம என்னதாகும், எல்லாரும் மதிக்கத்தக்க பொருளாக ஆயிடும். கடல் புனித நீர் ஆயிருதுல, சாக்கடை அங்கதான் போய் கலக்கு. ஆனா அங்க போயாச்சுன்னா புனித நீர், இங்க சாக்கடை. அது மாதிரி சிவபெருமான தஞ்சை அடைஞ்சிட்டோம்னா நம்மளை என்ன ஆக்கிடுவாரு, மேலை தொல்கதி அடையும். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவதன் நிஜமே எல்லாம் சிவன் செயல் என்று என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கை ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. எல்லாம் சிவபெருமான் திருவருள் நினைச்சு நாம் என்ன செய்யணும், அந்த பாதையை நோக்கி நமக்கு நல்ல உயர்ந்த ஒரு பாதையை சிவபெருமான் காட்டியிருக்காரு. இந்த அடியார்கள் திருக்கூட்டத்தை நமக்கு காட்டியிருக்காரு. இந்த அடியார்கள் பின்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும், அவங்கள ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும். புரியுது அவங்களுக்கு, நமக்கு நல்ல ஒரு பாதையை சிவபெருமான் நல்ல ஒரு திருக்கூட்டத்தை நமக்கு உருவாக்கியிருக்காரு. நமச்சிவாய மூர்த்திகள் உழவார பணிக்குழுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வாரம் உழவார பணி இருக்கு, மறந்துடக்கூடாது. வெங்கானூர் அப்படி சங்கர கோயில் இது இருக்கு, கும்பாபிஷேகம் நடக்கு, அப்படி கூட்டு காமிச்சிடமான்னு யோசனையாவே இருக்கு. அன்னைக்கு முடியவே சாயங்காலம் ஆயிரும். அதுக்கப்புறம் போயிட்டு வர ரொம்ப லேட் ஆயிருமோ, சரி பார்ப்போம். இல்லைன்னா வேற ஏதாவது கோயில் திருக்கோயில் காட்டி கூட்டு வந்துடும். அப்படி பேர் கொடுக்கணும், இன்னைக்கு பேர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எத்தனை வரையும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வேணுக்கு சொல்லணும்ல. வர ஞாயிற்றுக்கலாமா வாங்க சார், எப்படி ஒரு வேணுக்காவது ஆள் சேர்த்து கூட்டு போய் நம்ம பண்ணிடணும். சரி, அது மாதிரி அடுத்த மாசம் ஃபுல்லா உலக பணி நிறைய இருக்கு. நம்ம திருக்கோயில்ல இருக்கு, அங்க வாசுதேவனூர்ல இருக்கு, எல்லா கோயிலும் உலக பணிக்கு ஆள் இல்லை போடுது, கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம போய் பார்க்க தான் செய்யணும். இனிமேல் நம்ம ரொம்ப அதிகமா பணி செய்ய ஆரம்பிச்சிடணும், போயிடுவோம். சரி, திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம் என்ன, அதுக்கு சுவாமி திருவள்ளுவர் இருந்தா தான் முடியும். சரி, அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக யார் சொல்றா, அப்போ சுவாமி சொல்கின்றார். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருப்போம். ரேணுகேச்சர படம். ரேணுகா தேவி யாரு, மாரியம்மன். இது எங்களுக்கு தெரியாதாங்க நீங்க சொல்றது. அவங்க யாருக்கு மனைவியாக திகழ்ந்தார், ஜமதக்னி என்கின்ற முனிவருக்கு மனைவியாக திகழ்ந்தார். ஏற்கனவே கொங்கவில் நறு மலர் கொன்றை வேணியன் தங்கிய பரசிராமேஸ்வர சாற்றினோம். அங்கதன் தென்குடை அலை நதிக்கரை பொங்கல் சூழ் ரேணுகேஸ்வரத்தை பற்றி போற்றுவோம் என்று முதல்ல ஏற்கனவே என்ன சொன்னோம், பரசுராமேஸ்வரத்தை பத்தி சொன்னோம். இன்று ரேணுகேஸ்வரத்தை பற்றி போற்றுவோம் என்று சொல்லி, ரேணுக திப்பறை கணவன் அன்பர் பாத ரேணுக வசம் உடல் தாங்கி நேர்ந்தவன் ரேணுகவில் பரசுராமன் நம்பு தாய் ரேணுகை என்பவள் அழகில் இல்லையா. ரேணுகா தேவி என்பவள் அழகில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாம். இப்ப காரைக்கிழமை சொல்லும் போது மகாலட்சுமியோட அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெக்கிலேஸ்வரன். அப்படி ஒரு ஓமானம், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஓமானம் சொல்லுவாங்க. அவங்க அப்படி அழகில் கற்புடையவராக இருந்தார்கள், மிகவும் அழகில் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தார்கள். அழகின் எல்லையே சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக திகழ்ந்தார்கள் ரேணுகா தேவி. பிச்சை தேவர் பெற்றி அவர் யாரு, அவங்களுடைய பையன் பேர் என்ன பேரு, பரசுராமன். ஏற்கனவே போன கதையில பார்த்தோம். பரசுராமன் என்பது அவருடைய தாயாக வழங்கக்கூடியவர் ரேணுகா தேவி. அவள் என்ன செய்தாள் என்றால், பிச்சை தேவர் பெற்றிய வரும வேந்தனார், அவருடைய அவங்க அப்பா பேரு வருமராசன். வருமராசனுடைய புதல்வியாக திகழ்ந்தவர் தான் இந்த ரேணுகா தேவி. அதை முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க பாருங்க, ரேணுகா தேவியுடைய தாய் தகப்பனார் கூட சொல்லியிருக்காங்க. அப்படி மெச்சிய வரத்தில் தோன்றும் மெல்லியல் அச்ச ஜமதத்தினி மனைவியானவள் பொச்சவில் கற்பினில் பொழியும் வேண்மையார். கற்பில் சிறந்து விளங்கிய
இந்த ரேணுகா தேவி அவர்கள். எத்தனையோ பேர் கற்புடையவராக இருந்தாலும் கூட சிவலோகம் யாரும் போக முடியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்ணகி வந்து சிவலோகம் போனாங்களா? அப்படி ஏதாவது கதை இருக்கா? கற்புல சிறந்ததுனால மதுரையே எரிச்சாங்க, அது வேற விஷயம். அது கற்புல சிறந்து விளங்குனதுனால. கற்பில் சிறந்து விளங்கினால் அந்த ஊர்ல மழை பெய்யும். ஏதாவது யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் கற்பில் சிறந்து விளங்கினாலும் அந்த ஊர்ல பஞ்சமே வராது. நல்ல ஆட்சி மலர்ந்தால் அங்க மழை பெய்யும். நல்ல ஆட்சி, இப்ப தமிழ்நாடு நல்ல ஆட்சி மலருதுன்னா அப்ப அங்க ஆட்சி நல்லா சிறப்பா நடக்குன்னு இருக்கும். மழை நல்லா வருது அப்படின்னா அந்த ஒரு சிறப்பு. அதே மாதிரி கற்புடைய மனைவி யாராக இருந்தாலும் அவங்களுக்காக என்ன வருமா? மழை விழுமா. மாதம் மும்மாரி மழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி பெய்யவே இல்லைன்னா யாருமே கற்பில் சிறந்து விளங்கவில்லை என்று. அதே மாதிரி அந்த ஊர்ல பூசை நடக்கணும். அந்த திருக்கோயில்ல சிவன் கோயில்ல பூசை நடக்காமல் இருந்தாலும் அங்க பஞ்சம் வரும். புரியுது உங்களுக்கு? அப்படி அந்த ஜமதக்கு என்ற முனிவருக்கு மனைவியாக திகழ்ந்தவர் கற்பில் ஒளியும் மேன்மையார். மனை அற கிழமையின் ஒழுகு மாநிலை நனை மலர் குழலி ஓர் ஞாயிறு பொய்கள். ஒரு நாள் திடீர்னு என்ன செஞ்சாங்கன்னா குளத்துல தண்ணி எடுக்க பொய் ஆகிய குளத்திற்கு சென்றார்கள். அன்னைக்கு சொன்னாங்க எதுக்காக அவங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த இதுக்கு கதை வந்துருச்சு. முதல்ல ஒரு காரணத்துக்காகன்னு போட்டிருந்தாங்க. எதுக்காக அவ தலையை வெட்டினாங்கன்னு கேட்டாங்கல்ல, தாயோட தலையை வெட்ட சொன்னார்ல. யார் வெட்ட சொன்னா? ஜமதக்கினி முனிவர் தன் பையனாகிய பரசுராமரை பார்த்து தாயை வெட்ட சொன்னார். இப்ப ஞான்று பொய்கையில் கனைதிரை தடம்புரல் கவர போந்துளி வினைவழி கண்டன் காந்த. அப்படி அந்த அம்மா குடத்துல பொய்யில போய் தண்ணி எடுக்க போனாங்க. அப்ப காத்தவீரியன் என்கின்ற ஒரு கந்தர்வர்கள ஒரு ஜாதி. இப்ப தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதிகள் உண்டு. இப்ப இங்க ஜாதி இருக்கா இல்லையா? இங்க ஜாதி இருக்கிற மாதிரி தேவர்களையும் ஜாதி இருக்கு. என்ன சார் வெட்டணுமா? சரி. இப்ப இங்க இங்க நிறைய ஜாதிகள் இருக்கு. அதே மாதிரி தேவலோகத்திலையும் நிறைய ஜாதி, கந்தர்வர்கள், இயக்கிமாரர்கள், அப்புறம் கிண்ணறர்கள், இப்படி நிறைய ஜாதிகள் இருக்கு. அதாவது கந்தர்வர்கள் ஒரு ஜாதியாக விளங்கக்கூடியவர்ல காத்தவீரியன் என்கின்ற ஒருத்தன் நேர என்ன வந்தான், அந்த பொய்கைக்கு வந்தான். அந்த அம்மாவை பார்த்து கொண்டிருந்தான். யார? ரேணுகா தேவியை பார்த்து கொண்டிருந்தான். அந்த அம்மா பார்க்கவே இல்லை அவரை. ஏன்னா கணவனை தவிர யாரையும் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினார்கள் ரேணுகா. அந்த காலத்துல ரொம்ப ஒருத்தர் தொட மாட்டாங்க. கல்யாணம் முடிக்கல கூட முகத்தை பார்க்க மாட்டாங்க அந்த காலத்துல. கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முகத்தையே எடுப்பாங்க. ஓ இது இவங்கதானா அப்படின்னு அப்பதான் தெரியும். அது வரைக்கும் முகத்தை கட்ட மாட்டாங்க. அது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாங்க. பெண்கள் வந்து குனிஞ்சதுல நிமிர மாட்டாங்க. இப்ப என்னன்னா ஆம்பளை மாதிரி என்ன செய்யறாங்க, நடந்து வராங்க. அது மாதிரி அந்த காலத்துல யாருமே தலையை விரிச்சு போட மாட்டாங்க. அந்த காலத்துல விரிச்சு போனா அடி விழுவும். தலையை விரிச்சுட்டு போனா வீட்டுல அடி விழுவும். பொம்பளை பிள்ளைன்னு பார்க்க மாட்டாங்க, அடிச்சே போடுவாங்க. என்ன இப்படி தலையை விரிச்சு போட்டு, ஏன்னா அந்த வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தலை விரிச்சு போட விடாம. இல்ல இது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். சரி. அந்த காலத்துல அப்படி இருக்காங்க, இருந்திருக்காங்க. கூப்பிடுறாங்க. அப்படி அந்த காலத்துல அவ்வளவு ஒழுக்க நெறியோட இருந்திருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பையனை தொட விடாம முடியாம அந்த திருமருகல்ல அப்படியே ஏங்கி ஏங்கி அழுதால் உடனே ஞானசம்பந்த பெருமான் வந்து அந்த இறந்த அந்த உயிரை எழுப்பினார். இப்படி நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கற்புல சிறந்து விளங்குவவங்கெல்லாம் சிவலோகம் போனதா சரித்திரம் கிடையாது. ஆனா சிவ வழிபாடு பண்ணவங்க தான் சிவலோகம் போனாங்கிற அந்த நெறி உண்டு. மற்ற எதுலையுமே மோட்சம் அடைய முடியாது. அதே மாதிரி பல சமயம், மற்ற சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மோட்சம் கிடையாது அப்படிங்கிற சமயங்கள்லாம் உண்டு. பெண்களுக்கு மோட்சம் கிடையாது.
ஆனா நம்ம இதுல 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதுல யார் இருக்கா? இசைஞானியா இருக்காங்க, காரைக்கிழமையா இருக்காங்க, திரௌபதி அம்மையா இருக்காங்க, அப்புறம் மங்கையர்க்கரசி அம்மையா இருக்காங்க. இப்படி எத்தனை பேர் பெண்ணடியா இருக்காங்க? அத்தனை பேர் மோட்சம். ரெண்டாவது எல்லாத்துக்கும் 63 நாயன்மாருடைய மனைவியும் மோட்சம். அதுதான் ரொம்ப சிறப்பு. குடும்பத்தோட இருக்காங்க போனாங்க. ஒவ்வொரு அந்த கதையிலையும் பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு போனாங்க. ஒவ்வொரு கதையிலையும் அவங்க நாயன்மாராக திகழ்வதற்கு மனைவிதான் முழு காரணம். அப்ப அமர்நீதி நாயனார் வரலாறுல சுவாமி வர்றாரு. அமர்நீதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவணம் கொடுப்பாருல, ஒவ்வொரு அடியாருக்கா அவர் கோவணம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஏன்ற அவரால் என்ன முடியுமோ அதை அடியார்களுக்கு செய்து கொண்டு வந்தார். நம்மளும் அதை தான் சொல்றோம். கடை வாங்கில நீங்க செய்ய வேண்டாம். உங்க தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ, நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா போதும். என்னால ஒரு 50 ரூபா கொடுக்க முடியும் அடியார்களுக்கு, என்னால ஒரு 100 ரூபா கொடுக்க முடியும், என்னால அண்ணாமலைக்கு இவ்வளவு செய்ய முடியும், அதை கொடுத்தா போதும். அவரோட சத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சா போதும். அப்படிதான் 64 பேர் இருந்திருக்காங்க. அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுல சிவதர்மம் பண்ணியிருக்காங்க. இப்ப திருநெல்வேலி நாயனார் என்ன பண்ணாரு? அவரு குயவனாக இருந்தாரா? டெய்லி ஒரு மண்பானை செய்யறதுல ஒரு திருவோடு செஞ்சு தினசரி ஒரு அடியாருக்கு கொடுத்தார். அவரால் இயன்ற தொண்டு. நெசவு செய்த நேச நாயனார் தினசரி அந்த நெய்யறதுல தினசரி ஒரு அடியாருக்கு அந்த கோவணம் கொடுத்திருக்காரு, ஆடை கொடுத்திருக்காரு. இப்படி அமர்நீதி நாயனாரும் என்ன பண்ணாரு? தினசரி ஒரு கோவணம் கொடுத்து கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நாள் சாமி வந்தார். வந்து இது பொண்ணு மடியும் போற்றத்தக்கது, அதனால இந்த இதை வச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. சாமி கொடுங்க சாமி, நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பீரோல வச்சார். அந்த காலத்துல பீரோல்லாம் என்னது? இப்பதானே பீரோ. அப்பெல்லாம் ஒரு அந்த அடுக்கு மாடி மாதிரி வச்சிருப்பாங்க, ரெங்கு பெட்டி, அதுக்குள்ள வச்சுட்டார். நான் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன்ட்டு சாமி குளிக்க போனார். போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டார். வந்து என்னுடைய கோவணத்தை கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னாரு. போய் பாக்குறாரு, கோவணமே இல்லை. எங்க பார்த்தாலும் கோவணமே இல்லை. உடனே வர்றாரு. என்ன கோவணம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறாரு சாமி. ஒரு அவசரத்துல போற மாதிரியே கேட்காரு சாமி. சாமி தேடி பார்த்தேன் சாமி, கிடைக்கல. என்னது கிடைக்கலையா? நான் என்ன சொன்னேன் உன்ட்ட? பொண்ணு மணிக்கு போட்டதுன்னு சொன்னா சொல்லலையா? அது மாதிரி ஒரு இது உலகத்திலே கிடையாது. அது ரொம்ப முக்கியமானது. நான் நினைக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாரா சாமி. சாமி அதுக்கு பதில் உங்களுக்கு வேற துணி தரேன் அப்படின்னாரு. வேற துணியா? என் துணிதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அவங்க வேணும். உடனே நீ என்ன செய்ய சாமி? அதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னாரு. இல்ல என்ன செய்யணும்? அப்ப வா, வந்து இதுக்கு இணையா நீ உன்னுடைய பொன் பொருளை கொடு அப்படின்னாரு. இவரு இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி 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 தட்டுல வைக்கிறார். ராசத்துல ஒண்ணுக்கு கூட இது என்ன ஆகல. என்ன காரணம் அப்படின்னு சைக்கிள சாமி சொல்றாரு. சாமியோட இது எங்க இருக்கு? கீழே இருக்கு. இவர் வைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? மேல இருக்கு. அவங்க மட்டைக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அடியாருடைய அன்புக்கு சுவாமி அப்படியே கீழே இருக்காராம். அது அந்த தராசு தட்டை சொல்லும் போது சொல்றாரு, அடியாருடைய அன்புக்கு சிவருமன் தாழ்ந்து இருக்காராம். அப்படி சொல்றாரு. அந்த தராசு தட்டு அப்படி கீழே இருக்கு. எல்லாத்தையும் வச்சாரு, எதுக்குமே சரிசமா ஆகல. கடைசியா ஒண்ணு கேட்டாரு. சாமி சொல்லுப்பா அப்படின்னு. சாமி நான் வேணா ஏறி மேல நிக்கட்டுமா அப்படின்னாரு. அது உன்னுடைய விருப்பம், நீ என்ன வேணாலும் செய்ய அப்படின்ட்டாரு. குடும்பத்தோட என்ன செஞ்சாங்க? அந்த தராசு தட்டு சுத்தி இருந்தாங்க. ஓம் சிவாய நம அப்படின்னு அப்படியே சுத்தி சுத்தி வந்தாங்க. இந்த தராசு தட்டை எத்தனை முறை வளர்ந்தாங்க? 3 முறை வளர்ந்தாங்க. 3 முறை வள வந்து அப்படியே தராசு தட்டுல ஏறினாங்க பாருங்க. குடும்பத்தோட அவங்க மனைவி குழந்தை 3 பேர் ஏறினாங்க. அப்படியே தராசு தட்டு அப்படி மையமாயிருச்சு. அப்ப இதுல என்ன தெரியுது? சாமி அன்புக்கு இறங்குவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பஞ்சாயத்து சொல்லி சுத்தினாரு பாருங்க, அதுலயே சாமி இதாயிட்டாரு. அப்புறம் ஏறினாரு பாருங்க, அந்த அன்புக்கு அந்த தராசு தட்டு. அடுத்த நிமிஷமே சிவபெருமான் விடைவானத்தோட குழந்தையோடு இருந்ததுனால குழந்தையோட சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அது மாதிரி பிள்ளைக்கறி கொடுக்கும்போது குழந்தையோடு இருந்து காட்சி கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அது மாதிரி குழந்தை இல்லாத இடத்துல சிவபெருமான் அம்பாள் மட்டும் விடைவானத்துல காட்சி கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் சாமி காட்சி கொடுத்துருக்காரு. இப்பதான் ஒரு கதை சொல்லி முடிச்சேன். கரெக்டா வந்திருக்கீங்க. அப்ப தொண்டருடைய அன்புக்கு இப்பதான் சொன்னேன், தொண்டருடைய அன்புக்கு சிவபெருமான் இறங்குவாரு. இப்ப உங்களுடைய அன்புக்கு நாங்க
அப்ப உங்களுடைய அன்புக்கு எவ்வளவு சாமி இறங்க, அவருடைய அன்புக்கு அன்பிற்கு முண்டோ அடைக்கின்றால் பொங்கனி ஒரு அன்பு வச்சுட்டோம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். சாமி கிட்ட வந்தாச்சுன்னா எதை கொடுக்கணும்? வெத்தலை பாக்கு, பழம், என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும். சாமி அவரு அவர் நிறைய பார்த்தவர், எல்லாமே இன்னொன்னு எல்லாமே அவர் பொருள், அவர்கிட்ட நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. சாமி என்ன பண்ணுவாரு, எல்லாரும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு இடத்தையும் வாங்கி வாங்கி நம்ம பட்டா போட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தனை இதுல 2 அடி எக்ஸ்ட்ரா போயிட்டாலும் நான் காலை வெட்டிடுவேன் அப்படிப்பாங்க. பாத்தீங்களா? ஏன் இடம் 2 அடி ஏன் இடம் அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப இதெல்லாம் யார் இடம்? எவ்வளவு நாள் நம்ம சொல்ல முடியும்? போற வரைக்கும் என் இடம் சொல்லிக்கணும், அதுக்கப்புறம் போட்டு போட்டு போயிட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம புதுசா பிளாட் போட்டு உள்ள வரோம். உள்ள வந்ததுமே அங்கங்க பள்ளி பாச்சா அங்க சேவத்துல போய்கிட்டு இருக்கோம். அத போய் அது சொல்லும், நான் ரொம்ப வருஷமா உள்ள வந்துட்டு நீ இப்போ வந்துட்டு ஓவியம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவோ சொல்லாதான். அப்ப புதுசா வீடு கட்டி உள்ள வந்து என்ன செய்வாங்க, நீ சேவத்துல தான் அதுக்கு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உள்ள வீட்டுக்குள்ள வந்தவங்க நீ ரொம்ப நாள் இருக்கியாக்கும், போ இருந்துட்டு போ அப்படின்னு. அதே போல சிவம் நினைச்சுவாரு, நீ கொஞ்ச நாளைக்கு என்ன உன் பட்டான்னு சொல்லிட்டு இருப்பியாக்கும், சொல்லிட்டு போ, நீ வர்ற வரைக்கும் நீ சொல்லுவ, சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு சிவருமா. அது வரைக்கும் நம்ம இடம் நம்ம இடம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், போனதுக்கு அப்புறம் சொல்ல முடியுமா? அதான் இருக்கும்போதே நாம் ஈசனை தேடி அடிவிட. அப்படி இப்ப இந்த சொற்பொழிவுல நீங்க என்ன ஒண்ணா உங்களுக்கு அறிவுல தெளிவாயிரும். சிவபெருமான் அன்பு ஊற வேண்டும் என்கின்ற தெளிவு உங்களுக்கு. ஒரு அம்மா ஒரு ஐயா அடிக்கடி சொற்பொழிவு கேட்பாராம். ஒரு ஐயா அடிக்கடி சொற்பொழிவு கேட்க போயிடுவாராம். அந்த அம்மா வீட்டுல இதுக்கிட்டு, என்னய்யா மனுஷா சொற்பொழிவு கேட்டுட்டியா, ஒரு வேலையை பாரு அப்படிமா. அந்த அம்மா அவர் வேலையை பார்த்துட்டு, சரி போனவரே என்ன பேசுனாங்க, சொற்பொழிவு என்ன பேசுனாங்க அப்படின்னா, அவருக்கு சொல்ல தெரியல, அப்படியே முடிச்சு நிக்காரு. இந்த சல்லடை போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போ அப்படின்னு அந்த அம்மா அனுப்பிச்சுட்டாங்க. உடனே போய் சல்லடையில பிடிச்சா தண்ணி நிக்குமா? பிடிச்சி என்ன ஒண்ணும் இல்ல, இது மாதிரி ஐயா நீ கேட்டது கூட இப்படி ஒண்ணும் இல்லாமதான் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா திட்டினாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இதுல சல்லடையில தண்ணி வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த சல்லடை என்ன ஆயிடுச்சு, தூய்மையாயிருச்சு, சுத்தமாயிருச்சு, அது போல என் மனசு சுத்தமாயிருச்சு அப்படின்னாராம். சொற்பொழி கேட்டு மன தெளிவாயிருச்சு அப்படின்னா. அப்படி இந்த மாதிரி சொற்பொழி கேட்க கேட்கதான் மனம் என்ன ஆகும், தூய்மை ஆகிட்டே வரும். நமக்கு சொல்ல தெரியலனாட்டும் கூட மனம் என்ன ஆயிரும், மூலிகை அதுல எழுதுங்க தயம் இருக்கு. நீங்க திருமுறையும் பாடுங்க, நைட்டு உட்காந்து எழுதுங்க உங்களுக்கு சொல்றேன். திருமுறை பாடுற நேரத்துல திருமுறை பாடுங்க, அதுக்குன்னு ஒரு டயம் வச்சுக்கோங்க. இரவு பொழுது எழுதிட்டு மாதிரி இன்னைக்கு 2 பதிவு எழுதிடுவான். நிறைய பேர் எழுதி முடிச்சிட்டாங்க சார், நித்தியாசால எழுதி முடிச்சாப்ல, இவங்க துறைச்சோடி முடிச்சிட்டாங்க. இல்ல பாடம் எழுதுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, பதறாம எழுதுங்க. இன்னும் 2 மாசம் இருக்கு, இன்னும் 2 மாசம் தீபாவளிக்குள்ள எழுதி முடிச்சுங்க. தீபாவளிக்கு முடியுது, புறாம முடியுது தீபாவளிக்கு. இந்த சிவருமானே எழுதியிருக்காரு, நம்மளாம் எழுதணும். நடராசன் கைவருந்து எழுதிய தெய்வ நூல். இல்ல நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், யாரும் இல்ல, ஒருத்தர் வீட்டுக்கு முன்னாடி போயிருக்கேன், இப்பயும் போயிருக்கேன். முன்னாடி போவேன், நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப போற எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளவு தெளிவா எழுதி வந்தீங்களா? ஒரு காலத்துல போகும்போது அது நீங்க உட்காந்து 2 நாடகத்தை பாருங்க அப்படிம்பாங்க. என்ன நாடகம் எல்லாம் பாக்குறது. இப்ப அவங்களும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படிதான் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு ரெடி, அடுத்த ஹோம்ஒர்க் ரெடியா இருக்கு. ரெடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இனிமே இறக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம சிவப்படுதான் போயிருக்கோம் உங்களுக்கு. சரி, அடுத்தடுத்து நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க ரெடியா. நான் இப்பயும் நோட்டு வாங்கி வச்சுட்டேன், ஒரு 5 நோட்டு வாங்கி வச்சுட்டேன், எழுதுறதுக்கு அடி ரெடி வாங்கி வச்சுட்டேன். சரி, அப்படி அவ்வளவுதான். ஏன்னா அந்த 108 பேருக்குள்ள வரணும்னு சொல்லி வேமாளதுனே அவர் இவர் வச்சிருந்தாருல, அதுக்காக வேமாளதுங்க. அதுக்கப்புறம் 2வது எழுதிட்டேன். சரி,
அப்படி அந்த கந்தவேல் ஜாதியில அந்த காத்தவீரியன் என்பவர் என்ன செஞ்சாரு, அந்த ஜாதியில் பிறந்தவர் காத்தவீரியன். இப்படி தேவர்களையும் பாத்தீங்கன்னா பல ஜாதிகள் உண்டு. அதுல இந்த காத்தவீரியனும் அந்த கந்தர்வர்கள் ஜாதியில ஒருத்தர். அந்த கந்தர்வர்கள 2 பேர் தான் ஆகா ஊகுன்னு 2 பேரு சிவபெருமான போட்டி, சாமி உங்களை எப்பயே போட்டி பாடணும் அப்படின்னு கேட்டாங்க. சிவபெருமான் என்ன பண்ணாரு, 2 குண்டலம் ஆக்கி 2 பேரையும் கழுத்துல காலில போட்டுட்டாங்க சாமி. அவங்க 2 பேரும் தான் ஆகா ஊகு. எப்போ இப்பயும் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, சிவபெருமான் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சார், அதை ஒரு சொற்பொழிவில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆகா ஊகுன்னு 2 பேரும் எப்பயுமே சிவபெருமானை போட்டி பாடுவார்கள் அப்படின்னதும், அப்ப நாங்க பாடினா சிவபெருமான் கேட்க மாட்டாரா அப்படின்னு. அவர் எல்லா இடத்துலயும் விலகின்னு தோன்றதுனால உங்க பாட்டையும் கேட்பாரு அப்படின்னு. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் எல்லா பொருள்லையும் எல்லா உயிர்களையும் கலந்துருக்கிறதுனால நாம பாடுறது சிவபெருமானுக்கு கட்டாயமாக கேட்கும். இங்கேயும் பூசை ஏத்துக்கிறாரு, ஒட்டியூர்லையும் பூசை ஏத்துக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் பூசை நடக்கோ அத்தனை பூசையும் ஒரே நேரத்துல ஒரு சேர எடுத்துக்கிறாரு, சாமி ஏத்துக்கொள்வார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயக்கி மாறரு 10 நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதும் மல பல வல்வினை குள்ளழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்டனின் குய்வலர் கடல் தந்தனி கயக்க வைத்தடி யார் முனே வந்து காட்டினாய்களு குன்றிலே. இந்த பாட்டு பாடுவீங்களா? என்ன பாட்டு வருது? பிடிக்கலாத பெருந்துரை பெறும். இது என்ன சொல்றாரு? இயக்கிமாறு 64 வரை என் குணம் செய்த ஈசனன் என்ன சொல்றாரு? இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, தேவர்கள பல ஜாதிகள் உண்டு. அதுல இயக்கிமாறர்கள்னு ஒரு ஜாதி. இயக்கிறர்கள்னா ஆண்கள், இயக்கினா பெண்கள். இயக்கிமாறு 64 வரை என் குணம் செய்த ஈசனே. அந்த தேவலோகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த நேரம் இன்பத்தையே பாக்குறவங்க, அவங்களுக்கு வந்து துன்பம் கிடையாது. அவங்க வந்து இன்ப உலகம். அது வந்து இன்ப உலகத்துல இறைவன் நினைக்கிறது கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது. நாம என்ன செய்வோம், இன்பம் வரும்போது சிவபெருமானம் மறந்துடுறோம், துன்பம் வரும்போது வேகம் ஓடி வர்றோம். அப்படித்தானே செய்யறோம். அவங்க இன்ப நேரத்துல இறைவனை யார் அதிகமாக வழிபாடு பண்றாங்களோ அவங்கள தேடி சிவபெருமான் வருவார். புரியுது அவங்களுக்கு? நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சிவபெருமான் நினைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி 64 பெண்கள் மட்டும் அந்த இயக்கிமாறர்கள் என்கின்ற ஜாதியில் இன்ப லோகத்தில் இருந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டே இருந்தார். யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் அந்த 64 பெண்கள் மட்டும் சாமியை நினைத்து கொண்டே இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு சிவபெருமான செஞ்சாரா முக்தியை கொடுத்தார். என் குணம் செய்த ஈசனே. கடைசி காலத்துல இந்த முக்தி வந்து என்னன்னா, கடைசி காலத்துல முக்தி நம்ம சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என் குணம் பதிய வைப்பதே முக்தி அப்படின்னு நமக்கு நூல்கள் சொல்லுது. இறைவனுடைய 8 குணமாக விளங்கக்கூடிய தன்வயத்தனாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்குதல், தூய உடம்பின் நாதல், முற்றும் உணர்தல், வரம்பில் இன்பம் உடைமை, அப்புறம் பேராற்றல் உடைமை, அப்புறம் பேரறிவு உடைமை. இப்படி 8 குணமும் நம்மேல் பதிய வைப்பதே முக்தி அப்படின்னு நமக்கு நூல்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அப்படி அந்த 64 பெண்களுக்கு அந்த எண் குணத்தை சிவபெருமான் பதிய வைத்தார். பதிய வச்சது என்ன ஆயிரும், நமக்கு மோட்சம் உண்டாயிரும். அதே போல அந்த 64 பெண்களுக்கும் மோட்சத்தை சிவபெருமான் கொடுத்தாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஜாதியில கந்தர்வ ஜாதியில காத்தவீரியன் என்பவர் ரேணுகா தேவிக்கு முன்னாடி போய் நின்றார். அவர் அந்த அம்மா கண்டுக்கல. உடனே என்ன பண்ணா, அப்படி வானலாவி மேல போனானா. அப்படி போகும்போது இவங்க தண்ணி குடம் எடுத்தாங்க பாருங்க, தண்ணியில குடம் எடுக்கும்போது அந்த அவனுடைய நிழல் வந்து உள்ள படுது. அப்பயுமே இவங்க பார்க்கலையா. நேற்று அவங்க என்ன சொன்னாங்க, பார்த்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு உடனே அவர் திரும்பிட்டாங்க. 2வது அவன் இவங்களுடைய அழகு ரசிச்ச காரணத்தினால, யார் ரசிச்சதுனால, காத்தவீரியன் இவங்க அழகை ரசிச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க. அவனை திரும்பியும் பார்த்தினள். ஆனால் அவள் வானத்தில் எழுந்தன் எழுந்து அவன் நிழலை தண்ணீரிலே கண்ட ரேணுகை சிறிது மனம் வேறுபட்டு உடனே மனத்தை நல்வழியில் திருப்பி கொண்டு இல்லத்தை அடைந்தாள். உடனே அடுத்த நிமிஷமே அவங்க மனத்தை திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, நேர வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜமதக்னி முனிவர் நடந்தவற்றை ஞானக்கண்ணிலிருந்து அப்படி மிக கோபம் கொண்டு பார்த்தார். தண்ணி எடுக்க போச்சோன்னா இப்படி இப்ப அவன் பார்த்துட்டான், அவன் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அப்படி ஞானக்கண்ணில் கோபத்தோடு பார்க்கிறேன். பார்த்ததுமே பரசுராமரை அழைத்து உன் தாயை காத்தவீரியன் விரும்பினான். அப்ப அவன் தான் விரும்புறான். யாரு? அந்த காத்தவீரியன் தான் விரும்புறான். அதனால நீ அவன் நம்மை மதியான், எங்கனமாயினும் அவளை நீ என்ன பற்றுவான். எந்த நேரத்தினாலும் இவன் என்ன செய்வான், அவன் விருப்பப்பட்டானா என்ன செய்வானா, எந்த நேரத்தினாலும் உன் தாயை வந்து பற்றுவான். அதனால நீ என்ன செஞ்சிரு, உன் தாயை கொலை செய்து விடு
என்று அவர் பணித்தார். யாரு? ஜமதக்னி முனிவர் படித்தார். நான் அடியனுமே கதை வேற மாதிரி தான் படிச்சேன். இந்த அம்மா ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்து இவங்கதான் மனதை விட்டுட்டாங்கன்னு நான் பார்த்தேன். ஆனா இந்த அம்மா அப்பயுமே கற்போட தான் இருந்திருக்காங்க. அவன் தான் விரும்பியிருக்கான். ஆமா, நிழல கூட இவங்க பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே மனம் வேறுபட்டு திரும்பிட்டாங்களாம். திருப்பி ஏன்னா தெரியும் போது என்ன செய்ய முடியும், உடனே அடுத்த நிமிஷமே திரும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படிதான். ஆனா நூல்கள்ல அப்படி சொல்லப்படாது. நம்ம நூல்கள் உள்ளதை நம்ம பார்க்கணும். என்னக்கா இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, வடவையின் வெகுண்டு மகனை நோக்கினான். உடனே காமனும் சிறிது தன் மதுகை காட்டினால் பூமலர் பூந்தால் உலதை கொள்ளன வாழ்வின் தன் வழிப்படுத்து மான்குட முகந்தெடுத்து மீண்ட. உடனே அடுத்த நிமிஷம் மீண்டு போயிட்டாங்கன்னு சொல்லுது. இவங்க வந்து பார்க்கணும்னா நூல் சொல்லுது. அதனால நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நாம தவறா புரிஞ்சிடக்கூடாது. இந்த அம்மா மேல எந்த குற்றமும் இல்லை. படத்துல அப்படி எடுத்திருக்காங்க. உடனே கதையை அப்படியே மாத்தி எடுத்திருக்காங்க. நூல்கள்ல அப்படி சொல்லப்படல. அந்த அம்மா பார்க்கலன்னு சொல்றாங்க. அவர் தான் பார்த்திருக்காரு, காத்தவீரியன்னு பார்த்திருக்காரு. பார்த்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னா, அவனுடைய தலையை நீ என் கட்டளைப்படி நடப்பாயாகில் இவள் தலையை வெட்டி எரிந்து வா என்றனர். உடனே பரசுராமர் அவ்வாறே செய்து வந்தனர். உடனே தன் தாயோட இருந்து என்ன செஞ்சாங்களா, தலையை நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் தலை மட்டும் இருக்கும் பாத்திருக்கீங்களா? எங்க பெருமாள் தவம்பட்டியில பாத்திருக்கீங்களா? நிறைய கோயில பாத்திருக்கீங்கன்னா அப்படி இருக்கு. பெருமாள் தவம்பட்டி, சொக்கலிங்கபுரம், சமயபுரத்துலயும் அப்படிதான் இருக்குமோ? ஓஹோ, அங்கெல்லாம் அப்படி சமயபுரத்துல இருக்கக்கூடியது அப்படிதான் இருக்கும். பெரும்பாலும் அப்படிதான் வச்சிருப்பாங்க மாரியம்மன். அப்படி பரசுராமரை நோக்கி, நீ தந்தை சொல் தவறாது செய்யும் தாயை கொண்டனை என்று உலகம் பழிக்கும். நீ தாயை கொண்டதுனால உலகம் என்ன செய்யும், தந்தையை தாயை கொன்றான் என்கின்ற பழி வந்துவிடும். ஆகையினாலே நீ என்ன செய்ய, அவளை மீண்டும் எழுப்பி அவளுக்கு விருப்பமான இடத்துக்கு செல்லும்படி அனுப்பித்து வருக அப்படின்னு யார் சொல்றா, அவங்க அப்பா ஜமதக்னி முனிவர் தன்னுடைய பையனை பார்த்து பரசுராமரை பார்த்து சொல்றாரு. உடனே எப்பயுமே தந்தை சொல்றத மீறக்கூடாது. தந்தை வந்து எப்படின்னா, தந்தை வந்து எப்பயுமே கண்டிப்பு, தாய் வந்து அன்பு, தந்தை வந்து கண்டிப்பு. ஆனா கடைசி காலத்து வரைக்கும் தந்தையை மறக்க மாட்டாங்க பிள்ளைகள். ஏன்னா இப்படிலாம் என்னை தந்தை வந்து வளர்த்தாங்க, இப்படி ஒழுக்கத்தோடு நம்ம இருக்கிறோம்னா அப்படி தந்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்ப்பாங்க. தாய் வந்து அன்பு காட்டுவான், ஆனா தந்தை வந்து கண்டிப்பு இருக்கும். கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வாத்தியாரு அன்பா சொல்ற வாத்தியாரை விட அடிச்சு திருத்துற வாத்தியாரை தான் பிள்ளைய கடைசி வரைக்கும் நினைக்கும். சார் அந்த மாதிரி அடிச்சாரு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அந்த வாத்தியாரை தான் காரணம் அப்படின்னு யார சொல்லுவாங்க, அந்த கண்டிக்கிற வாத்தியாரை எடுத்து சொல்லுவாங்க. அன்பா சொல்ற ஆளை கூட சொல்ல மாட்டாங்க, இந்த கண்டிக்கிற வாத்தியாரை தான் நினைச்சு நினைச்சு பார்ப்பாங்க. அப்படி இந்த காலத்து. ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா, கண்டிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. கண்டிச்சோம்னா பெட்ரோலை போட்டு வந்து வாத்தியார் அடிச்சிருக்காங்க. அப்படி ஆகி போச்சு நிலவை. ஏற்கனவே சொன்னேன், கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் கேட்டா அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பிடுறதுக்கு அப்படின்னா, எட்டயபுரத்தில் யார் யார பிறந்திருப்பாங்க, நீங்க யாரை பற்றி கேட்கிறீங்களோ பதில் வச்சிருக்காங்க. அப்படி பதில் வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்க, பிள்ளைகள் போய் கோயில போய் சாமி எனக்கு படிப்பை கூட நல்ல பரீட்சை எழுதணும், பாஸ் ஆகணும் அப்படின்னு போய் வேண்டுவாங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட். இப்ப பூரா ஆசிரியர் எல்லா கோயிலையும் போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பயனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படியே ஆப்போசிட். ஆசிரியர் போய் பரீட்சை நேரத்துல ஆசிரியர் தான் போய் கோயில போய் வரிசை அடிக்காங்க. அன்னைக்கு அடியில் போய் போனேன். எங்க போனேன், நம்ம வைத்தியநாதன்ல ஒரு 2-3 பேரை பார்த்தேன். சார் நீங்க எங்க சார், நாங்க +2 படிச்சு வந்துருச்சு இல்லைங்க, நாங்க தான் வழிபாடு பண்ண வேண்டியிருக்கு. அவங்க நிம்மதியா இருக்காங்க பசங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்துடக்கூடாது, நாங்க வந்துருக்கோம் கோயிலுக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் ஓன் அழுதானா, இப்படியாடா பரிச்சு எடுத்துவ ராஸ்கர் அப்படின்னு அடி 2 இழுப்பு விட்டானா, அடி அடின்னு வச்சாரான். அதுக்கப்புறம் சார் எதுக்கு அழுகுறா, என்னடா செஞ்ச, இல்ல சார் நீங்க படிச்சு பார்த்து நான் நினைக்கவே இல்லை சார் அப்படின்னாலாம்.
படிச்சு பார்க்காம எப்படி திருத்துவாங்க? அப்படியே ரைட் போட்டு போயிடுவாங்களா? எனக்கு தெரியாது சார், நீங்க படிச்சு பார்ப்பீங்க, எனக்கு தெரியாது சார் அப்படின்னா. பாருங்க. அப்ப எந்த வாத்தியார் கண்டிக்கிறாங்களோ அந்த கண்டிக்கிற வாத்தியார கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அவங்க வந்து கடைசி காலத்துல அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, ஒரு கலெக்டராவோ இல்ல ஒரு இன்ஜினியராவோ ஏதோ இருந்தாங்கன்னா அந்த வாத்தியார் அடிக்கணும்னு நினைக்கிற அந்த நிலைக்கு வந்திருக்க முடியாதுன்னு எப்ப சொல்லுவாங்க. அந்த கண்டிக்கிற வாத்தியார நினைச்சு பார்ப்பான். கண்டிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் என்ன ஆயிரும், அதுவா ஒரு வழியில போய் என்ன ஆயிரும், ஓடிடும். அதனால நம்ம எப்பயுமே கண்டிப்பு, யாராவது ஒரு ஆள் கண்டிப்பு இருக்கணும். வீட்டுல வந்து ஒண்ணு தந்தை கண்டிப்பா இருக்கணும், நான் தாய் கண்டிப்பா, யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா. கண்டிக்கலன்னா அந்த குழந்தை என்ன மாறிடும், அது ஒரு வழியில போக ஆரம்பிச்சு. சரி, அப்படி அவரை எழுப்பி அவருக்கு விருப்பமான இடத்துக்கு செல்லும்படி அனுப்பிவிட்டு வருவார்கள் என்று பரசுராமரை பத்தி பரசுராமரை அவரை கூறியதும் அவர் தான் உடனே அப்படி அனுப்பிவிட்டு இவர் என்ன செஞ்சாரா, தவத்தில் இறங்கி தவத்துக்கு போயிட்டார். எப்பவுமே ஞானிகள்லாம் என்ன செய்வாங்க, ஏன் அப்படின்னா இவர் தவத்து ஏன் தாயை வெட்ட சொன்னார் அப்படின்னா அவன் விருப்பப்பட்டதுனால இவங்க தவத்துக்கு என்ன ஆயிரும், இடையூறு வந்துடும். இவங்க தவம் பூரா இது வரைக்கும் செய்த தவம் பூரா என்ன ஆயிரும், வீணா போயிடும். அதனாலதான் தாயை வெட்ட சொன்னாரு, இல்லைன்னா வெட்ட சொல்லி இருக்க மாட்டேன். தற்புடைய மனைவில அப்ப எப்படி இருக்கணும், அதை கடைசி வரைக்கும் இருக்கு. மற்றவர்கள் கூட பார்க்க கூடாதுன்னா இப்ப இந்த காலத்துல அப்ப நமக்கு எத்தனை பெரிய வரும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவைய பார்த்து ரசிக்கிறத பார்த்தா நமக்கு எத்தனை பெரிய வரும்னு நினைக்கவே முடியல. அப்ப இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டு போறாங்கல்ல, மேக்கப் போட்டு போனா யாரும் பார்க்கத்தானே செய்வாங்க. அப்ப இத்தனை பெரிய வரும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்காகதான் எப்பயுமே இயல்பாவே இருந்தபடி இருங்கோல் அப்படிங்கிறாரு. யாரு, அருணையாத பெருமான் சொல்றாரு, இருந்தபடி இருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் குணத்தை மாத்துறேன்னு சொல்லி மாத்தினா கூட இங்க முடியாது. ஒரு 2 நாளைக்கு மாத்துவீங்க, மறுபடியும் உங்க குணம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். நம்ம எப்பயும் இயல்பா இருக்க, புதுசா எல்லாம் ஆக்ஷன்லாம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இயல்பாகவே நீங்க இருந்தாலே உங்களுக்கு என்ன உண்டாயிரும், இயல்பான அந்த குணம் வந்து உங்களுக்கு வந்துடும். அதை யார் மாற்ற முடியும்னா சிவபெருமான் தான் மாற்ற முடியும், வேற யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுடைய இயல்பான குணத்தை சாமி நினைச்சாதான் மாற்ற. அந்த சதா சாத்திய குணம் வரணும் அப்படின்னா சிவபெருமான் அருள் இல்லாம நமக்கு என்ன வராது, அந்த சாத்திய குணம் வேலை செய்யாது. அது வரைக்கும் வராது. அது வரைக்கும் ராட்சச குணமும் தாமச குணமும் தான் அதிகமாக வளர்ச்சி. இந்த கோயிலுக்கு வர நேரத்துல தான் நீங்க என்ன செய்வீங்க, ரொம்ப அமைதியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன செய்வீங்க, வந்து சொற்பொழிவா கேட்குறீங்க. என்னது அது மாதிரி திருமுறை எழுதும் போது அந்த நேரத்துல உங்களுக்கு சாத்திய குணம் வந்துடும். அடுத்து வேற எங்க உங்களுக்கு சாத்திய குணம் வரும், மற்ற இடத்துல பூராவே தாமசமும் ராட்சசமும் தான். வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ராட்சச குணம் பயங்கரமா வேலை செய்யும். 9 மணிக்கு பிள்ளைகளை அனுப்பணும்னு சொல்லிட்டு, இல்ல 9 மணிக்கு அனுப்புறதுக்கு அவ்வளவு வேகமா நீங்க வேலை வைக்க, அதுக்கப்புறம் ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னா தாமச குணம் வளர செய்ய ஆரம்பிச்சிடும். போங்க போ உங்க வேலைகளும் நீங்களும் அப்படின்னு என்ன செய்ய, ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இப்படி அந்த தாயை எழுப்பி விட்டு அவரை உயிரோடு மறுபடியும் என்ன செஞ்சாரு, அவரை கமண்டல நீரை தெளித்து உயிரோடு எழுந்து வந்தார்கள் அவரோட தாய். அந்த கற்பு வந்து சேரக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த கமண்டல் நீரை தெளித்து உயிரோடு எழுப்பினார் பரசுராமர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவர் வந்து மறுபடியும் தவத்துக்கு போயிட்டார். யாரு, ஜமதக்னி முனிவர். எப்பவுமே முனிவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தவத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் 5 புலன்களையும் அடக்கி மற்ற எந்த வழியிலும் செலுத்த விடாமல், அதனால அப்பதான் இவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மனம் ஒருநிலைப்படும், இல்லைன்னா ஒருநிலைப்படாது. மனைவி வந்து கற்புடையவளா திகழன்னா இவங்களுக்கு மனம் என்ன ஆகாது, ஒருமைப்படாது. அது மாதிரி எல்லா முனிவர்களுமே கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு. 2வது, இந்த ஜமதக்னி முனிவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் வந்து காமதேனு பசுவை வந்து கேட்க வருவாராம். கேட்க வரும்போது இவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இவர் என்ன செய்யணும், இவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று ஜமதக்னி முனிவர் இவர் தவத்தில் ஆழ்ந்திருந்த போது இவர் தலையை வெட்டுவார். அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் தவத்தில் இருந்தார் பாருங்க, இந்த மாதிரி இதுதான் நமக்கு சமயம் அப்படின்னு சொல்லி அவருடைய தலையை வெட்டி விடுவாராம். அந்த காத்தவீரியன் என்கின்ற கந்தர்வனில் ஒருவராக இருக்கக்கூடிய காத்தவீரியன் இவருடைய தலையை வெட்டினார். இதை காரணமா வச்சு அதை அறிந்த காத்தவீரியன் அங்கு வந்து ஜமதக்னி முனிவர் தலையை வெட்டி சென்றார். பரசுராமர் எழுப்பப்பட்ட ரேணுகை கணவனை இழந்தமையால் வருந்தி பரசுராமர் சொல்லால் காஞ்சி அடைந்து உடனே தந்தையார் இழந்து விட்டார் என்கிற செய்திய அவங்க உயிரோடு எழுப்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க.
அந்த தலையை வந்து பொருத்தினாரு. உடனே உடல் வந்துருச்சு. உடனே தன்னுடைய தாயாரிடம் தந்தையார் இறந்து விட்டார் என்கின்ற செய்தியை சொன்னதும் இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உடனே காஞ்சிபுரத்துக்கு நேரா வராங்க. காஞ்சிபுரம் வந்து அங்க ஒரு லிங்கம் ஸ்தாபித்து, யாரு ரேணுகா தேவியார் லிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தார்கள். அம்மையோடு வந்து அருள் செய்ய தான் உலகத்தில் சில சார்ந்த மக்கள். உடனே இப்ப என்னாச்சு அப்படின்னா, அவங்க சிவலிங்கம் ஸ்தாபனம் பண்ணாங்க. இளங்கனி வண்டினம் இவரும் பூங்கொழில் வளம் கமல் காஞ்சி மருவி மைந்தனாரோடு வராங்க. யாரு? பரசுராமரோட யாரு வரா? தாய் ரேணுகா தேவியும் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். உலகங்கள் வழிபடு நகரின் ஊங்கும் விலங்கொடி சிவக்குறி விதியும் தாவித்தார். சிவக்குறின்னா என்னது? சிவலிங்க ஸ்தாபனம் பண்ணி அங்கே சிவலிங்கத்தை நிறுவி அங்கே ரேணுகேஸ்வரம், ரேணுகா தேவி வந்து நிறுவிய காரணத்தினால் அதுக்கு என்ன பேரு? ரேணுகேஸ்வரம். பரசுராமர் நிறுவிய சிவலிங்கத்துக்கு பரசுராமேஸ்வரம் என்று பெயர். இல்லாத சிவலிங்கம் எங்க இருக்கு? காஞ்சிபுரத்துல இருக்கு. அப்படி காஞ்சிபுரத்தில் அந்த சிவக்குறி விதியினால் காவித்தால், அதுதான் ரொம்ப முக்கியம். விதிப்படி சிவ பூஜை செய்ய வேண்டும். இஷ்டத்துக்கு பண்றது சிவ பூஜை கிடையாது, விதித்தபடி செய்ய வேண்டும். மனமே ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய். என்ன போட்டாரு? சிவபூஜை பண்ணாய் என்ன சொன்னாரு? ஆன ஆன சிவபூஜைன்னா என்ன அர்த்தம்? ஆகம விதிமுறைப்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது விதி. இப்ப ரோட்ல இப்படிதாங்க போகணும் அப்படின்னா என்னது? விதி, ரூல். ரோட்ல எப்படி போகணும்? நேர போகணும், ஓரமா போகணும் அப்படிங்கிறது விதி. இல்ல நான் நடுவே போவேன்னா அது அவன் வேணா. புரியுதா உங்களுக்கு? அப்ப விதிக்கு வினைக்கு வேலை தெரியுதா உங்களுக்கு? அப்ப மாறி போனா என்ன ஆகும்? வினையாக மாறிடும். அதே போல நமக்கு விதித்த விதி இப்படிதான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் ஆகமத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கின்றாரோ அந்த முறைப்படி சிவபூஜை செய்தல். ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சந்நிரோதனம் என்று சிவபெருமானை ஆவாகனம் செய்துதான் சிவபூஜை செய்யணும். அது மாதிரி பஞ்சசுத்தி செய்துதான் சிவபூஜை செய்யணும் அப்படின்னு கணக்கு இருக்கு. பஞ்சசுத்தி செய்து நின்று அப்படின்னு கூட தாய்மான சாமிகள் சொல்றாரு. நம்ம மனம் தூய்மையாகணும் அப்படின்னா பஞ்சசுத்தி செய்துதான் சிவபூஜை செய்ய வேண்டும். தான சுத்தி வந்து பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, அதுக்கப்புறம் லிங்க சுத்தி. இந்த 5 வகை சுத்தியும் செய்யணும். லிங்கத்தை சுத்தி படுத்தும் போது ரொம்ப உடனே எல்லாம் சிவபூஜை பண்ணிட முடியாது. லிங்கத்தை வச்சதுமே எல்லாம் சிவபூஜை பண்ணிட முடியாது. லிங்கத்தை கொண்டு வந்து முதல்ல பெட்டியில இருந்து சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அதுதான் இந்த முதல் பாத்திரத்தை வந்து 3 தடவை சாமிக்கு ஓம் அஸ்தராப்பட்டு தண்ணி தெளிச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு புஸ்தகத்தையா எடுத்து அந்த லிங்கத்துக்கு வந்து என்ன செய்யணும்? உருவம் கொடுக்கணும். ஓம் சிவாசனாய நம்ம அப்படின்னு சொல்லி ஆசனம் கொடுக்கணும் சாமிக்கு. அப்புறம் ஓம் சிவமூர்த்தியே நம்ம அப்படின்னு சொல்லி சதாசிவமூர்த்தியை புருவ மத்தியில இருந்து 5 முகத்தோடு கொண்டு போய் இந்த சிவலிங்கத்துல நிறுவனம். அடுத்து ஓம் காம் கௌம் வித்யா தேவகாய நம்ம, அதுக்கப்புறம் சாமிக்கு உடம்பு கொடுக்கணும். அந்த சிவலிங்கத்துக்கு ஓம் காம் கௌம் வித்யா தேவகாய நம்ம அப்படின்னு சொல்லி சாமிக்கு அந்த உடம்பு கொடுக்கணும். உடம்பு கொடுக்கும்போது இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு உச்சி முகத்துக்கு ஓம் ஈசான மூர்த்திய நம்ம, அப்படி ஓம் தத்புருஷ வக்ராய நம, கிழக்கு பார்த்த முகத்துக்கு ஓம் தத்புருஷ வக்ராய நம. அடுத்து முத்திரை மாத்தி ஓம் அகோர விதாய நம, அடுத்து ஓம் வாமதேவ வித்யாய நம. ஒவ்வொரு 5 முகத்துக்கும் ஓம் சத்தியஜாத மூர்த்திய நம. இப்படி 5 முகத்துக்கு என்ன செய்யணும்? மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் உச்சி முகத்துல இருந்து கீழே வரைக்கும் பாதம் வரைக்கும் அந்த மந்திரம் சொல்லி ஓம் ஈசான மூர்த்தி நம, ஓம் தத்புருஷ வக்ராய நம, ஓம் அகோர விதாய நம, ஓம் வாமதேவ வித்யாய நம, ஓம் சத்தியஜாத மூர்த்திய நம அப்படின்னு சொல்லி சாமிக்கு என்ன கொடுக்கணும்? உடம்பு கொடுக்கணும். உடம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓம் கவும் நேத்ரோபியோ நம அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த சிவலிங்கத்துல சாத்தி முக்கண்ணு கொடுக்கணும். சாமிக்கு என்ன கொடுக்கணும்? 3 கண்ணு. இப்படி இப்படி இந்த முத்திரையை வைத்து 5 முகத்துக்கும் முத்திரை காமிக்கணும். முடிச்சுட்டு 5 முகத்துக்கும் ஒரு முத்திரை இருக்கு. ஓம் ஈசான முத்திரை வந்து தேனு முத்திரை கொடுக்கணும். 5 முகத்துக்கும் தேனு முத்திரை கொடுக்கணும். ஈசான முகத்துக்கு தத்புருஷ முகத்துக்கு இந்த இப்படி வச்சு கொடுக்கணும். இந்த இருக்கு பாத்தீங்களா? தத்புருஷ வக்ராயணமா. ஓம் அகோரத்துக்கு வந்து சூழ முத்திரை தெரியுதா? சூழ தெரியுதா? இந்த முத்திரை அகோர முகத்துக்கு கொடுக்கணும். வாமன முகத்துக்கு மகாமுத்திரை தெரியுதா? இந்த முத்திரை. சத்தியஜாத முகத்துக்கு இப்படி பஞ்ச முகத்தை இப்படி கொடுக்கும். 5 முகம் தெரியுதா? 1 2 3 4 நடுவில் இருக்கும் போது 5 முகத்திரைய வச்சு அந்த முகத்துக்கு கொடுக்கணும். இப்படி கொடுத்து சிவபூஜை பண்ணா எப்படி இருக்குங்க? ஐயா அப்படியே சாமி ஜம்முன்னு வந்து அப்படி உட்காந்துருப்பாரு. உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் வந்து
இன்னொன்னு அப்படி நெருங்கும் போது சாமி உள்ள உட்காந்துருக்காருன்னு நினைக்கணும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு இதுக்கு பண்றவங்க மாதிரி நினைக்க கூடாது. சாமியே உள்ள வந்து உட்காந்துருக்காரு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சாமி. அதுக்கப்புறம் சாமி உள்ள வந்ததுக்கு அப்புறம் புஷ்பத்தை சாத்தி அதுக்கப்புறம் சுத்த சிவத்தை கொண்டு வந்து அதுல நிறுவனம். இவ்வளவும் செஞ்சுட்டு சுத்த சிவத்தை சாமியை வந்து அந்த புஷ்பத்தை இப்படி வச்சு ஓம் இருதாயம் சொல்லி மூடி வலது நாசி வழியா வந்து இடது இருதய கமலம் வழியா வந்து அந்த சிவலிங்கத்துல போய் போட்டு ஆவணம் ஸ்தாவனம் சன்னிதானம் சன்னிரோதனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பஞ்சமுத்திரையை காமிச்சு சாமிகிட்ட, சாமி இந்த சிவலிங்கத்துல சிவ பூஜை முடியும் வரை சந்தோஷமாக இருந்து சாணித்தியமாக ரச்சித்து அருள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட கேட்கும். புரியுதா? இதெல்லாம் சிவ பூஜையில பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்குங்க, அது டக்குனு ஒரு பூசியை ஒரு தண்ணியை ஊற்றி கலக்க சாமி உனக்கு எனக்கு தெரிஞ்சது வேணும் அப்படின்னு சொல்லி படபடன்னு பூசி பண்ணிட்டு போறது புஸ்தகம் கிடையாது. ஆக முறைப்படி சிவபூஜை யாரும் எடுக்கல, இல்ல சமயத்தை எடுத்திருக்காங்க. அடுத்த விஷயத்துக்கு போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த பூசை சிவ பூஜை எல்லாம் நீங்க எடுக்கணும்ல, அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். பஞ்ச சுத்தி செய்யணும். லிங்க சுத்தில இவ்வளவு இருக்கு, பூத சுத்தி தான சுத்தி. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா, பூத சுத்தி பண்ணும்போது இந்த உடம்பு எரிக்கணும். ஓம் ஆத்மனே நம்ம சொல்லி இந்த உயிரை கொண்டு போய் சாமி கிட்ட கொண்டு போய் வைக்கணும். அன்றாட சாமிகிட்ட கொண்டு போய் இந்த உயிரை கொடுத்துட்டு மறுபடியும் சாமிகிட்ட ஒரு உயிரை வாங்கி அதை வச்சு சிவ பூஜை பண்ணணும். ஏன்னா முதல்ல நிறைய தப்பு செஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் சுத்தப்படுத்தணும்ல, கொண்டு போய் சாமிகிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது வெத்து உடம்பா இருக்கும், இதை கொண்டு போய் காலாட்டில கொண்டு போய் எரிக்கணும். இந்த உடம்ப எரிச்சு அதுக்கப்புறம் புதிய உடம்ப சாமிகிட்ட வந்து வாங்கணும். வாங்கி அதுக்கப்புறம் நெஞ்சுக்குள்ள அந்த இருதய கமலத்துல இருக்கக்கூடிய அந்த தாமரைய கவிழ்ந்த தாமரையை எடுத்து நிமிர்த்தி 8 இதழாக பிரித்து அதுல சிவபெருமானை கொண்டு வந்து நிறுவி அதை தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் ஆகும் சொன்னார்ல. யாருக்கு தெல்ல தெளிந்தவங்க? சிவபூஜை செய்தவர்கள் தெல்ல தெரிந்து அவங்கதான் என்ன செய்வாங்க, அந்த இருதய கமலத்துல ஜீவனையே என்ன செய்வாங்க, சிவலிங்கம் வரும்போது எப்படி வரும், சிவலிங்கமாக வரும். சாமி திருவடியில இருந்து எப்படி வரும், சிவலிங்கமாக வரும். அப்படி இருதய கமலத்துல வந்து எல்லா பூஜையும் பண்ணி தீபதூபம்லாம் காட்டி வெளியில புறத்துல என்னென்னலாம் செய்யறோமோ அத்தனையும் அகத்துக்குள்ள வச்சு செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்படிலாம் சிவபூஜை இருக்கு. கடைசி அர்ச்சனை போற்றி இதெல்லாம் பாடும்போது ரொம்ப மனம் உருகும். நீ அத்தனை ஆசனம் சாமிக்கு ஆசனம் கொடுக்கறது. சுவாசனம் என்ன மாதிரி ஆசமனங்கிறது ஓம் ஆத்ம தத்துவாய சுதா, ஓம் வித்யா தத்துவாய சுதா, ஓம் சிவதத்துவாய சுதான்னு சொல்றீங்களா? எப்படி ஆசமனம் அதை சுத்தி துடைக்கிறது. அப்புறம் தொடுவிடம் 12 இடத்துல தொடுகிற இடம் வச்சிருக்கீங்களா சார்? ஆசமனம்னா ஓம் ஆத்மத்துவாய சுதா 3 தடவை தண்ணியை குடிச்சு இது கவசம் பண்ணி கழுவணும்னா அதுதான் ஆசமனம். ஆமா, முதல்ல செய்யணும், 2வது செய்யணும். 2 தடவை செய்யணும். ஆமா, 2 தடவை செய்யணும். சரி, இப்படி நிறைய இருக்கு. சிவபூஜையை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சிவபூஜையில, நிறைய செய்திகள். அப்படி மகவிடத்து திருத்து பேரன்பின் மாட்சிமை தகவுற பூசனை தவறாது பல பகல் அகம்புறம் புரிவழி. அகத்திலையும் புறத்திலையும் என்ன செஞ்சாங்களாம், பூசம் பண்ணாங்களாம் ரேணுகாதேவி. அகப்புறம் அப்படின்னா அகத்திலையும் செஞ்சாங்க, புறம்னா புறத்திலையும் செஞ்சாங்க. அப்ப வெறும் புறம் மட்டும் செய்யறேன்னு சொல்லல, வெறும் அகத்தில மட்டும் செய்யறேன்னு சொல்லல, 2லயுமே செஞ்சிருக்காங்க ரேணுகாதேவி. அப்ப சிவபூஜை செய்தாலே யாரும் என்ன செய்ய முடியாது, தெய்வம் ஆக முடியாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா தெய்வமே சிவபூஜை பண்ணிதான் அவங்க தெய்வமாக ஆயிருக்கின்றார்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அகபுற புரிவு வழி அருளி ஆண்கதிர் நகமிட பிடியோடும் நம்பன் தோன்றினார். உடனே அந்த சிவபூஜையை வச்சு சிவபெருமான் நம்பன் ஆகிய சிவபெருமான் அங்கே தோன்றினார். நம்பன் நாமும் நமச்சிவாயவே. எந்த பாட்டுல வருது? கொள்வாரேனும் குளம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயின் எல்லா தீங்கும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே. மந்திரமன பாவங்கள் மேவிய வந்தனையவர் தாமும் பகர்வதில் சிந்தும் வல்வினை செல்வம் வல்வான் நந்தி நாமும் நமச்சிவாயவே. நரகம் ஏழ்வுக நாடினர் ஆயினும் உரை செய் வாயினர் ஆயுதின் உருத்திரல் விரவியேப்புக்கு வித்திடும் என்பதால் வரத நாமும் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்து அடைக்கல் மேல் தலங்கள் கால்வேல் சங்கல் ஊண்டலும் ஆய்ந்து செய்த உய்வகை நலங்குள் நாமும் நமச்சிவாயவே. ஓதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடி நேடிய ஒன்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமும் நமச்சிவாயவே.
நம்பன் நாமும் நந்தி நாமும் நமச்சிவாயவே, நம்பன் நாமும் நமச்சிவாயவே, இப்படி நிறைய வரும். நெக்குளார்வும் மிகப்பெரிய நிறைந்த அக்கு மாலை கூட அங்கையில் அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது நக்கண்ணாமும் நமச்சிவாயம். யமதூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நன்னினால் நியமம் தான் நினைவாழ்க்கை இனியா நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாய். நிறைய சொல்றாரு. அதுல நம்பன் நாமும் நமச்சிவாயவே அதுல கட்சிதான். நெக்குளார்வும் இப்படி நிறைய சொல்றாரு பாட்டுல. சரி, உடனே சிவபெருமான் என்ன செய்வார்? நம்பர் தோன்றினால் நுண்ணிடை ரேணிகை மடந்தை நோக்கினாள். உடனே சாமியை பார்த்து கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க? உன்னிகள் காதலில் உருக கைதல. உடனே சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க ரேணுகதை. மன்னவன் குயிலனம் சமர்ப்ப வாய் திறந்து தன்னலை பழிச்சு நின்றதலை மேயினால் ஏதமில் உயிர்த்தொகை எவற்றினும் நீ தாதையாய் இவவரை தையலாகுமால் கேதரும் இருமுது குறவர் மாட்டவர் மேதகு மானம் விட்டு எம்ப. இப்படி அம்பாள் சாமி வந்து காட்சி கொடுத்ததுமே உடனே அம்பாள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ரேணுகா தேவியார் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு சொல்றாங்க அம்மையாரோடு. உடனே அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்த காரணம் தான் இறைவன் அம்மையாரோடு வந்து அருள் செய்ய. அம்மையாரோடு சாமி வந்து என்ன செஞ்சாரா? ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்ததுமே தான் உலகத்தில் சில தாழ்ந்த மக்களால் வழிபடும் தெய்வமாய் இருந்து அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்க வேண்டும். அவங்க கேட்ட கேள்வி என்னது? தாழ்ந்த மக்கள் யார் யாரும் இருக்காங்க? இப்ப நிறைய பேர் பாருங்க, வசதியானவங்கள வராங்க மாரியம்மன்களுக்கு பாருங்க, யார் வருவாங்க? அந்த மக்களா அடியில் படையில உள்ள மக்களா தான் நிறைய வருவாங்க மாரியம்மன் கோயில்ல. பாத்துருக்கீங்களா? அப்படி தாழ்ந்த மக்கள் எல்லாம் போற்றும்படியாக நான் இருக்க வேணும், அவங்க வந்து வணங்குற தெய்வமாக நான் இருக்க வேண்டும் என்று சிவபெருமான்ட்ட யாரு கேட்கா? மாரியம்மன். உடனே சிவபெருமான் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா தெய்வமே சிவபெருமான்ட்ட இருந்து வரம் வாங்கியிருக்காங்க. நான் தெய்வமாகணும்னு சொல்லி சிவபெருமான்ட்ட வரம் வாங்கிதான் எல்லாருமே தெய்வம் ஆயிருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் யாருக்கு என்ன என்ன குப்பி போட்டா? குப்பியா குப்பி இல்லாமையா? குப்பி போட்டா? சரி சரி சரி, கோவில கொடுக்க வேண்டியது இப்ப எதுக்கு? சரி 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 சரிங்க சார், செஞ்ச நாளைக்கு எனக்கு கொடுக்கலாம். சரி. அப்படி இப்ப யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவார். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும் இல்லாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்று சொல்வதற்கு எனக்கு எல்லா தெய்வமே சிவபெருமானை போற்றி அர்ச்சித்து அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க வரம் கேட்டிருக்காங்க. நான் வந்து தெய்வமாக வேண்டும், தாழ்ந்த மக்களால் நான் தொழப்படக்கூடிய தெய்வமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்படி ரேணுகா தேவியாரும் சாமிகிட்ட பார்த்து, ஐயனே அடியேனையும் காத்தருள் அசலத்தே அசல தேவை முழுவதும் அழித்திடும் தாயே உய்யும் ஆரென்னை காத்தருள் உமை சரணடைந்தேன் பொய்ய சிந்தையின் அகப்படீர் போற்றி என்றிருந்தால். உடனே அப்படி இறந்து இறந்து வேண்டினார்கள். யாரு? உடனே சாமி என்ன செய்யறா? அம்மையப்பராய் அகிலமும் புறந்தருள் கருணை செம்மலர் நகை முகழ்ந்து. உடனே சாமி அப்படியே நகைத்து திருவுள்ளம் பற்றி என்ன செஞ்சாங்கன்னா, அதை அவங்க கேட்ட இதுக்கு அருள் செய்தார்களாம். சாமி எதுனாலும் அவர்கிட்ட கேட்கதான் செய்யணும். அவர் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். சிவபெருமான் எது கேட்டாலும் எப்போ குழந்தாய் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு தான் கேட்பாரு சாமி காட்சி கொடுக்கும்போது. அதே மாதிரி சிவலிங்கத்துல நம்ம ஸ்தாபனம் பண்ணும்போது சாமி சிவலிங்கத்துக்குள்ள வந்ததுமே திருவிழா என் மந்தம் அப்படின்னு அப்படி 5 முகத்தோட சிவபெருமான் சிவலிங்க மூத்தத்துல அப்படி உட்காந்துருப்பாராம். திருவிழா என் மந்தம் அப்படிங்கிறார். உடனே சாமி அப்பதான் நம்ம சொல்லணும், சாமி இந்த சிவலிங்க மூத்தத்துல கடைசி வரைக்கும் இருந்து பூச முடியும் வரை சந்தோஷமாக இருந்து சாணித்தியமாக ரசித்தருள வேண்டும்னு அதுக்கப்புறம் தான் கேட்கணும். சாமி வந்து உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் கேட்டு 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 கேட்டுதான் சிவ பூஜை பண்ணணும். சாமி அபிஷேகம் பண்ணிக்கிறேன், சாமி நைவேத்தியம் கொடுக்க போறேன், சாமி அர்ச்சனை பண்ண போறேன், இப்படி சொல்லி சொல்லிதான் கொடுக்கணும். சும்மாலாம் விட்டுறக்கூடாது. சாமி கிடைச்சிருக்காரு, நல்லா பயன்படுத்திக்கணும். மிக ஒரு காலம் இனி இங்க இல்லை. நீங்க விண்ணுலகத்துக்கு போனாலும் சிவ பூஜை பண்ண முடியாது. நீங்க இங்க இருந்து தேவலோகத்துக்கு போனாலும் இங்க மாதிரி அங்க சிவலம் என்ன கிடையாது, சிவாலயம் கிடையாது. சிவ பூஜை அங்க பண்ண முடியாது, இங்க வந்துதான் பண்ண முடியும். அதனால எல்லா தேவர்களும் இங்க வந்து சிவ பூஜை பண்ணியிருக்காங்க. இந்திரன் பூசித்த தலம், பிரம்மன் பூசித்த தலம், விஷ்ணு பூசித்த தலம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஒருத்தர் வேகமா போனாராம் விண்ணுலகத்துக்கு போய் குளிச்சு முடிச்சுட்டு சிவாலயத்தை காட்டுங்க நான் போய் பூஜை பண்ண போறேன் அப்படின்னா, சாமி கோச்சுக்கிட மாட்டீங்களே அப்படின்னா,
என்னங்க அப்படின்னா, இங்க சிவாலயமே இல்லை அப்படின்னா, போங்கப்பா அங்கிட்டு உங்க உலகமே வேண்டாம் அப்படின்ட்டு ஓடி எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு. அப்ப எல்லாமே எங்க இருக்கு? அப்ப இருந்தும் பயன்படுத்தலன்னா நம்மளுடைய நிகழ்ச்சி, நம்மளுடைய நம்ம தான் காரணம். நம்ம வழிபாடு பண்ணல, நம்ம தான் காரணம். அப்ப இருந்து பயன்படுத்தினா நம்ம அறிவாளி, பயன்படுத்தலாம் நம்ம என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஆனா மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்யக்கூடிய வழியை பார்க்கறதுக்கு தான் சாமி அடியாராணி எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை செடிசே உடலை நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான். எல்லாரும் எழுதுறீங்கல்ல, திருவாசகம் எழுதுறீங்களா? அதுல சொல்லியிருப்பாரு, யாத்திரை பத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க நாங்க 45 வரவே இல்லை அப்படிங்கிறீங்களா? அது 45 பதியம். அந்த பதியம் போகும்போது அவங்களுக்கு தெரியும், அதான் இவ்வளவு இருக்க விஷயம் அப்படின்னு. அந்த யாத்திரை நீங்க எழுதி முடிச்சுக்கிட்டே எனக்கு யாத்திரை பத்திர போது எனக்கு அடிவுக்கே கண்ணீர் வந்தது. அது வரைக்கும் வரவே இல்லை. எழுதிக்கிட்டே இருக்கும்போது எப்பயுமே கண்ணீர் வரலன்னா ஏதோ ஒரு வேகமா எழுதுங்கிறதுலே எழுதிக்கிட்டே இருந்தேன்னா அந்த யாத்திரை பத்தி எழுதுறேன் பாருங்க, அப்போதான் கண்ணீர் பெருக்கு எடுத்துருச்சு. அந்த பதியம் எழுதும் போது புகழ்மின் தொழுவின் பூப்பனைவின் புயங்கண்டாலேயே பொந்தி வைத்துட்டு இகழ்வின் எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு அடையாமல் இப்படி சொல்றாரு. நிகழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்ச மூடிக்கு நிற்போமே. அங்க கைலாயத்துக்கு போய் அங்க அடியார்கள் எத்தனையோ அடியார்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணுமா? நெஞ்ச மூடிக்கு போய் நிக்கணுமா? அங்க நெஞ்ச மூடிக்கு நிக்கணும், இங்க நெஞ்சு உருகணுமே. உருகித்தான் ஆரோர் உருகாதாரன்னு உருகணுமே. இங்கே உருக வரலையே பாருங்க, நம்ம அங்க போய் உருக. ரெண்டாவது இங்க எல்லாம் பழுத்த பலமாக தான் அங்க கொண்டு போவாரு, அது வேற விஷயம். சாமி இங்கேயே நம்ம உருக வச்சுதான் என்ன செய்வாரு, அங்கேயே கொண்டு போவோம். அடித்து அடித்து உன் அக்காரம் தீட்டிய அற்புதம் அறியேனே என்று சொல்வதற்குன்னா இங்கேயே என்ன செய்வாரு, திருத்திடுவாரு நம்மள சாமி. அடித்து அடித்து தங்க கட்டி அப்படி தூக்கி கழுத்துல போட முடியுமா? என்ன செய்வாங்க, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போட தெரியுது, தங்க கட்டியது கழுத்துல 3 ஓட போட்டுருக்கீங்க அப்படி காட்ட முடியுமா? இல்ல ஒரு 10 ஓட தேடி ஒரு ரவுண்ட மட்டும் போட்டுட்டு கட்டி காட்டு இருப்பாங்க, உனக்கு பழக்கி முடிச்சிச்சு போவோம். ஆனா அதே தங்கத்தை அடிச்சு ஆபரணமாக தீட்டினால் அது அடி எத்தனை அடி வாங்கியிருக்கும் அந்த ஆபரணம். போற வெளியில மின்னுக்கு தெரியும், எது ஆபரணமாக தெரியுற தங்கம் அதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்துச்சு. அடித்து அடித்து எல்லாரும் போற்றும்படி அது திகழ்ந்ததோ அது போல நம்ம பக்குவப்படுத்தி அடித்து அடித்து அக்காரம் தீட்டி அதுக்கப்புறம் எல்லாரும் போற்றும்படி சிவபெருமான் அது அடித்து அடித்துனா சிவபெருமான் அடி எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பக்குவப்படுத்துவார் அப்படிங்கிற நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பத்திலே சாமி என்ன செய்வாரு, நம்மள பக்குவப்படுத்தி எங்க கொண்டு போய் வைப்பாரு, சிவலோகத்தே நம்மை வைப்பான். அணியார் கதவது அடையாமைன்னாரு அந்த பாட்டுல. அணியார் கதவது அடைக்காம வச்சிருக்காராம் சிவபெருமான் சிவலோகத்தை. எப்ப வேணாலும் வாங்கப்பான்னு வச்சிருந்தா போறதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், போவோமா வேண்டாமா, இன்னும் நிறைய சீரியல் எல்லாம் பார்த்துட்டு போவோமா, இந்த உலகத்துல இன்னும் உழந்துட்டு போவோமா, இப்படியே நம்ம காலத்தை இப்ப வீட்டை விட்டு கிளம்புவோம், இன்னைக்கு பதியம் பாட போவோமா வேண்டாமா, அந்த கேப்ல சீரியல் கண்டு பார்த்துப்போமா அப்படிலாம் யோசிக்க தோணும். 6:30 தானே எல்லாம் வருவாங்க, ஒரு 6 to 6:30 ஏதாவது பாத்துக்குவோம் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது. வெரி குட் சந்தோஷ். நடவே கிடையாது. அதே அடிக்கடி சொல்றேன், ஒரு வீட்டுக்கு போனேன், முன்னாடி எதுவும் சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும், இப்ப பார்த்தா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எழுதிட்டு இருக்காங்க. இல்ல சிவா நீங்க கொடுத்தீங்க, இப்ப எல்லாமே விட்டுட்டாங்க அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. இது எல்லாரையுமே பக்குவப்படுத்தும். சரி எழுதான் பேர் கொடுத்துடணும். அப்படியா, சரி, ஏன்னா பேர் கொடுத்துடணும். பேர் கடைசி நேரத்துல நான் எழுதுனேன் சார், இவங்க எழுதுனேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ எழுதுறீங்களா அப்படின்னீங்களா? இல்ல உண்டு, பரிசு உண்டு, ஆனா எழுதுறவங்க உண்டு. ஆமா, இல்ல உங்க கஷ்டம் தீரணும்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, உங்க கஷ்டம் தீரணுமா எழுதுங்க அப்படின்னு. அப்படின்னாதான் அவங்க. ரெண்டாவது அவங்க எழுதும் போது அவங்க கஷ்டம்னு தீர்ந்துடும். இந்த திருவாசகம் எழுத என்ன ஆகும்னா, இப்ப அதுக்காக அவங்க எழுத சொல்ற காரணம் என்னன்னா பரிசுக்காக கிடையாது, பரிசுங்கிறது ஊக்கத்துக்காக கொடுக்கறது. ரெண்டாவது உங்களுடைய வீட்டுல உள்ள கஷ்டங்கள்லாம் தீர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக சாமி. இன்னொன்னு என்ன, சாமி எழுதின எழுத்து நம்ம என்னைக்கு எழுத சொல்லுங்க பாப்போம். அவரே எழுதியிருக்காரு, கரம் எழுதியிருக்காரு. அப்ப நாம அதை எழுதணுமா வேண்டாமா சொல்லுங்க. இது எழுதும் போதே உங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இது எழுதி முடிக்க முடியும்
என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் தெரிஞ்சிடும். நீ என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அடியனுக்கு நடந்திருக்கு, அதனாலதான் அவங்கள்ட்ட சொல்றேன். நான் நினைக்கிறது மேலேயே நடந்திருக்கு. இந்த மலேசியா போகணும்னு அடி எதிர்பார்க்கவே இல்லை, அது நடந்திருக்கு. சாமி நம்ம எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் எல்லாமே நமக்கு நிறுத்துவார். ரெண்டாவது நம்ம இறக்கும் வரைக்கும் இனிமே என்ன செய்யணும், நமக்கு வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு வேலை. அடுத்தடுத்து உங்களுக்கு பணி நிறைய இருக்கு. பன்னீர் திருவள்ளுவர் எழுதாம விடுறது இல்லை. அது முடிச்சதுக்கு அப்புறம் கந்தர் அலங்காரம் இருக்கு, கந்தர் அனுமதி இருக்கு, திருப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. நமக்கு வந்து பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கு. இனி போக என்ன ஆகுது தெரியுமா, யாராவது வெளியூர் கூட்டா கூட இல்ல நீங்க போயிட்டு ஹோம்ஒர்க் இருக்கு அப்படி இல்ல நான் கந்தர் அலங்காரம் எழுத வேண்டியிருக்கு, நீங்க போயிட்டு அப்படி நிலைமை வந்துடணும். வந்து எந்த நேரம் எழுதிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது இல்லைன்னா நீங்க சும்மா பாருனா கூட என்ன செய்வீங்க, ஒரு அரை மணி நேரம் பாடிட்டு போயிருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. இதுன்னா வீட்டுல உட்காந்து எழுதிக்கிட்டே போறாங்க. சரி எழுதுங்க, நல்லது. சரி உடனே கண்டிப்பா உடனே நின் அருளால் மனது எல்லாம் கொடு, வழிபடு தெய்வமாய் வாங்கி எல்லாரும் வழிபடக்கூடிய தெய்வமாக என்னை ஆக்க வேண்டும் என்று யாரு ரேணுகா தேவி அம்மையார் யார்கிட்ட கேட்கிறாங்க, சிவபெருமானிடம் கேட்கின்றார். யாரு அப்படின்னா, யாரு வழிபடக்கூடிய தெய்வமாக, பாமர மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக ஆக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வந்து கேட்காங்க. தாழ்ந்த மக்களால் வழிபடும் தெய்வமாக இருந்து அவர்கள் வேண்டியவற்றை கொடுக்கவும் தான் பூசிய லிங்கத்திலே அம்மையப்பராக எழுந்தி யாவருக்கும் மோட்சங்களை கொடுக்குமாறு சிவபெருமானிடம் ரேணுகா தேவி அம்மையார் கேட்டாங்க. அவங்க நிறுவன அந்த சிவலிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிவலிங்கத்துல எப்பயுமே உறைந்து இருந்து அந்த வர்ற ஆன்மாக்களுக்கு நீ முக்தியை அளிக்க வேண்டும். ரெண்டாவது நான் தாழ்ந்த மக்களுக்கு நான் என்ன செய்யணும், தெய்வமாக இருந்து அருள் செய்ய வேண்டும், வழிபடு தெய்வமாக இருந்து அவர்களுக்கு வேண்டியவற்றை நான் கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் ரேணுகா தேவி அம்மையார் கேட்கிறார். அந்த ரேணுகா தேவி அம்மையார் யாரு, மாரியம். அவங்க பிறந்த கதை தான் இன்னைக்கு. இது போல எல்லா தெய்வத்துக்குமே பிறப்பு இருக்கு, எல்லா தெய்வத்துக்குமே இறப்பு இருக்கு. ஆனா சிவபெருமானுக்கு எந்த நூல்கள்லையுமே அவர் இங்க பிறந்திருக்காரு இங்க இறந்திருக்காருங்க நூல் எந்த இதுவுமே கிடையாது. அப்படி சுவாமி இருந்தார் அப்படின்னா அவர் தோன்றினார்தான் சொல்லி வரும். இப்ப பட்டினத்தாருக்கு சாமி என்ன செஞ்சாரு, தோன்றிதான் வந்தாரு, மகனா வந்தாரு. அதே மாதிரி அம்மையார் வந்து தோன்றிதான் வந்தாங்க. எதுல, யாக குண்டலத்துல இருந்து வருவாங்க. அம்மா மீனாட்சி அம்மையார் எதுல இருந்து வருவாங்க, சிவசக்தி வேற இந்த அம்மையார் வேற, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வழிபடு தெய்வங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, சிவசக்தியா நினைச்சிடக்கூடாது. சக்தி ஒன்று, அதனுடைய காரியங்கள் பல. மற்ற தெய்வங்கள் மற்ற அம்மையாரெல்லாம் எப்படின்னா பிறப்பெடுத்து வரக்கூடியவர்கள். சிவசக்தி அப்படி கிடையாது, சாமியோட இருக்கக்கூடிய சக்தி பிறப்பு கிடையாது. அதனால சிவ குடும்பம் ஏன் வச்சாங்கன்னா, சிவ குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பிறப்பு கிடையாது, அவங்க சிவஸ்வரூபம். இப்ப சுவாமி, அம்பாள், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் வந்து எது, சிவஸ்வரூபம். அவங்களுக்கு வந்து பிறப்பு கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அதுக்கேற்ற உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். ஜோதி சிவம், அதை தொட்டால் சுடுகின்ற தன்மை அம்பாள், அதனுடைய நிறம் விநாயக பெருமான், அதனுடைய மனம் அதனுடைய ஒளி முருகப்பெருமான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அதே மாதிரி பூ சிவம், அதனுடைய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம் விநாயக பெருமான், அதனுடைய மனம் முருகப்பெருமான் என்பதை நாம் அறிகிறோம். இப்படி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த 4 பேருக்கு. அதனாலதான் சிவ குடும்பம் என்று வைத்தார். எந்தெந்த நேரத்துல சாமி எப்ப காட்சி கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமானுக்கு தான் தெரியும். இப்ப பிள்ளையோடு காட்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பணி செஞ்சிருந்தாங்கன்னா பிள்ளையோடு காட்சி கொடுப்பாரு. இல்ல பிள்ளையோடு காட்சி அவங்க பணி செய்யறா அப்படின்னா சாமி அம்பாளாக இருந்து காட்சி கொடுப்பாரு. அவங்க செய்கின்ற தவம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த தவத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமான் என்ன செய்வாரு, வந்து அருள் செய்வார். செய்கிற நேரத்துக்கு எப்படி வந்து அருள் செஞ்சாரு, பிள்ளைக்கறியை கொடுத்ததுனால பிள்ளையோடு சிவபெருமான் காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு நம்ம இந்த நயனார், ஒவ்வொரு நயனாருக்கும் ஒவ்வொரு அந்த அவங்க என்ன வழிபாட்டுல உரைப்பு இருக்காங்களோ அதுக்கு தகுந்தவாறு சிவபெருமான் வந்து காட்சி கொடுப்பார். கூட்டுவ நயனார் சாமியுடைய திருவடியே மணிமுடியாக திகழ வேண்டும் என்று நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுபடி கனவுல வந்து சாமி அந்த சிற்றரசர்களுக்கெல்லாம் இந்த சோழ நாட்டுல வந்து இது சுட்டுவாங்க, மணிமுடி சுட்டுவாங்க. அப்படி இவர் எல்லா இதையும் வென்று கடைசி அந்த சோழ மன்னர், இவர் வந்து வேற்றரசர், இவர் போய் அங்க சோழ மன்னர்கிட்ட போய் மணிமுடி சூட சொன்னதும் உடனே அவங்க சூட மாட்டேன்றாங்க. நாங்க சோழர்களை தவிர அவர் யாருக்குமே மணிமுடி சூட்ட மாட்டோம் அப்படின்னு தில்லையில சொன்னதுமே அப்படியே மனம் வெறுத்து போய் இரவு உறங்குவாரு. உடனே சாமி என்ன பண்ணுவாரு, சாமி மேல மிகுந்த அன்பு அந்த நயனருக்கு, கூட்டுவ நயனருக்கு. கூட்டுவன என்ன அர்த்தம், யமன் அர்த்தம். யமனே பயப்படுவான், அந்த அளவுக்கு எல்லா எதிரிகளையும் வீழ்த்து வரான் கூட்டுவன.
அப்படிப்பட்ட ஒரு நாயனார். அப்படியே கனவுல சுவாமி அப்படி என்ன செய்றாரு, திருவடியே அவருக்கு மணிமுடியா சூட்டுறாரு. நீ எதுக்குப்பா, நான் என்னுடைய திருவடியே உனக்கு சூட்டுறேன் அப்படின்னு சொல்லி சூட்டினதுனால அவர் 63 நாயன்மார்கள் ஒரு நாயன்மாராக திகழ்ந்தார் குற்றோன். புரியா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன விரும்புறாங்களோ அந்த விதத்தில் வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கும். எப்படி சாயினும் ஏத்துவின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாமே. அப்பனை நந்தி ஆறா அமுதினை கொப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்படி சாயினும் ஏத்துவின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாம். எந்தெந்த விதத்தெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்தந்த விதத்தெல்லாம் சிவபெருமான் வந்து அருள் செய்வார். அப்படி அம்மையார் கேட்டதுமே மோட்சங்களை கொடுத்து அருள வேண்டும் என்று சொன்னதுமே உடனே வரங்களை பெற்று அவங்க என்ன செஞ்சாங்க, தெய்வமாக ஆயினார். ரேணுகா தேவி தெய்வமாக ஆயினார். அந்த ரேணுகாச்சலத்தின் பெருமை யாவர் சொல்ல வல்லவர். இக்கதையை கற்று பிறருக்கு எடுத்து யார் உரைக்கின்றார்களோ அவர்கள் இந்த தெய்வம் வந்து அவங்களை வந்து வருத்தாதான். புரியுது அவங்களுக்கு? இந்த கதையை யாரு கேட்டு வீட்டுல உள்ளவங்க போய் சொல்றாங்களோ இந்த கதையை, அவங்களுக்கு அந்த தெய்வத்தினால துன்பம் வராது அப்படின்னு இந்த கதை. இந்த கதையை கேட்டவங்க யாருக்காவது எடுத்து சொல்லலாம், யாருக்காவது இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கோ எடுத்து இந்த கதையை நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த தெய்வத்தினால துன்பம் வராது அப்படின்னு சொல்லி இந்த கதை. எண்ணியாங்கு உதவி செய் ரேணுகை ஈச்சரத்து கண்ணலால் பெய்யார் அளவிற்பாளரை கண்ணும் காதையை, காதைனா இந்த கதையை கற்றுரை போரை கற்று உரைப்போரை, இதை கற்கிறவரும் அதை கேட்கிறவரும் அதை உரைப்பவர்களும் போய் அவ் ஒண்ணுதல் தெய்வத்தம் ஊடு செய்த ஆதாரம். அந்த தெய்வம் வந்து என்ன செய்யாதான், அவங்க இப்படி சொன்னவங்களையும் கேட்டவங்களையும் எந்த இதுவும் பண்ணாது அப்படின்னு இந்த கதை. இந்த கதைக்கு பேர் என்ன பேரு? ரேணுகேஸ்வர படம். ரேணுகா தேவி யாரு? மாரியம்மன். இந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்கு. நமக்கு இந்த காஞ்சிபுரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து நமக்கு என்ன படலம் வருது அப்படின்னா யோகாசிரியர் கலிப்படலம். அடுத்த புறம் ஒரே யோகத்துல வருது. என்னன்னு நம்ம என்னைக்கு பார்க்க போறோம்? திங்கக்கிழமை பார்க்க போறோமா? அன்னைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் அடின்னு வருவேன். திங்கக்கிழமை முடிச்சுட்டு நான் செவ்வாய்க்கிழமை அடின்னு ஊருக்கு போறேன். மலேசியா சாமி திருவிழால எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப 9 வருஷம் கனவு, மலேசியா முருகப்பெருமானை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும்னு ரொம்ப கனவு. வைத்தியநாத சாமி எது நினைச்சாலும் சரி, நம்ம ஏதாவது நினைச்சிட்டோம்னா உடனே அவர் என்ன பண்ணுவாரு, கருத்துல என்ன அது வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருப்போம். அது சாமி எல்லாமே செய்வாரு. ஆனா அந்த காலம் வரும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அவ்வளவு அதேதான். அங்க முன்னாடிதான் பெருசா கட்டியிருக்காங்க. உள்ள வந்து சாமி சிறுசா எவ்வளவுதான் இருப்பாரு. உள்ள 10 மலை முருகன் சொல்லி அந்த மலைக்கு பேரு 10 மலைக்கு பேரு. 10 மலையிலயும் முருகர் இருக்காரு. அந்த ஒரு முருகர் கிடையாது, 10 மலையிலையும் போய் பார்க்கணும் முருகரை. ஆமா, 10 மலை, அந்த மலையை சுத்தி முருகப்பெருமான் இருக்காரு. 10 மலையிலையும் ஒவ்வொரு மலையிலயா போய் பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மலையில முருகப்பெருமான் முன்னாடி இருக்கிறது தானே தெரியும். 10 மலையிலயும் சாமி இருக்காரு. அது இப்ப இது வெள்ளை அடிச்சிருக்காங்க, இப்ப வந்து கலர் அடிச்சிருக்காங்க. இங்க இங்க நம்ம சேலத்துல கட்டிருக்காங்க. அது நம்ம எல்லாரும் போவோம், ஒரு நாள் போவோம். ஒரு நாள் நம்ம வண்டி பிடிச்சி சேலத்துக்கு போயிடும். இங்க முருகப்பெருமான் கட்டிருக்காங்க. பாத்துரும். சரி, எல்லாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த காஞ்சிபுராணத்தை நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய வல்வினை கரைந்து திருவள் உரையும் என்று சொல்லி திருப்பொல் பாடி அடியின் உரையை நிறைவு இயலிசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயல் தகர்த்த இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே அகிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வு கரிமுங்கவன் இறைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில்வாயும் வைகண்டான் எந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுட தெரிவாள் நமச்சிவாயவன் செயலாய் மரபடியவன் திருமரபு நீடூடி தலைகமாதோ வான்மையில் வளாது வெகுமடிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசெய்க குறைவில்லாத வாழ்க நான்முறை அரங்கல் ஒங்க நற்றவம் வெள்ளி மெல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அழகான பார்வதி வதையே நாடு சிவனே போற்றி.
வெற்றிவே முருகனுக்கு. சித்தம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம். வித்தியாசம் யாரும் யாரும் யாரும்